மாபெரும் பட்டிமன்றமானது ஆரம்பமாக இருப்பதால் அனைத்து ஊர் பொதுமக்கள் மேடை முன்பு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த பட்டிமன்றத்தில் நடுவராக அமர்ந்து நல்லதொரு தீர்ப்பினை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய வித்யாஜோதி எம்என் ஹரிசார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சத்தமா என்ன நாங்க வேண்டாத விருந்தாளை வந்திருக்க மாதிரி நீங்க இருக்கிற அதோ அந்த வீசப்போம் வீசப்பத்தின கலர்ச்சியா நல்ல உற்சாகமா இருக்கணும். என்ன உடனே அங்கே ஒரு ஆள் பாருங்க, நீங்களும் ஒரு பத்தி திங்களே கொண்டு வந்து ஒரு தந்து இப்ப அங்கிருந்து திறந்து பார்ப்போம். சரி, நமக்கு அருமையான ஒரு பட்டிமன்ற தலைப்பு சமூக வலைத்தளங்கள் வரமா சாபம். சமூக வலைத்தளங்கள் மீன்பிடிக்கூடிய வலைன்னா நமக்கு தெரியும், கொசு வலையும் தெரியும். இந்த சிங்கம் பார்த்து இங்க பேசக்கூடாது. சிங்கம் தெரியுமா? சிங்கம் சிங்கம் தெரியும் இல்ல? சிங்கம் எங்க போட்டிருப்பாங்க? காட்டுல போட்டிருப்பாங்க, வலைக்குள்ள போட்டிருப்பாங்க. புலி பூவுல வலைக்குள்ளதான் போட்டிருப்பாங்க. அப்படிதான் மானு எல்லாமே அப்படிதான். ஆனா கொசு எங்க போட்டிருப்பாங்க? கொசு வலைக்குள்ள கூட வச்சாங்க. கொசு நம்ம பக்கத்து வீட்டுல உள்ள குப்பையில வாழும் இல்லையா? நல்ல. அப்போ சிங்கம் புலி கரடி எல்லாமே வலைக்குள்ள போட்டு மனுஷன் தைரியமா வெளியில நிற்பான் பார்த்தது. ஆனா இந்த கொசுவை பார்த்தா பயந்து மனுஷன் எங்க போய் கிடக்கிறான்? வலைக்குள்ள போய் கிடக்கிறான். அப்படிதானா? அப்படி அது ஒரு வலை. அந்த வலையும் நாம பார்த்திருக்கோம். ஆனா இங்க ஒரு தலைப்பு தந்திருக்காங்க, சமூக வலைதளம். சமூக வலைதளங்கள் இன்னைக்கு உலகம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில போய் கொண்டிருக்கிறது. உலகம் படு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. தூரம் எல்லாம் ரொம்ப 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 சுருங்கியாச்சு. இன்னைக்கு சென்னைக்கு போனோம்னா பைபாஸ் ஜவுட்டி பிடிச்சாச்சுன்னா ஒரு 8 மணி நேரம் 9 இடத்துல இருந்துச்சுலாம் சென்னை போயிடலாம். அப்படி போக்குவரத்து தூரம். சென்னையில் இருக்கிறவங்கள பேசணும்னா முன்னால எல்லாம் ஒரு 70-60 காலகட்டத்தில எல்லாம் ட்ரங்கால் புக் பண்ணி அங்க ஒரு நம்பருக்கு சொல்லி அவங்க அந்த வீட்டுல போய் சொல்லி அவங்க இங்க வந்திருந்து திரும்ப நம்ம புக் பண்ணி பேசணும். இப்ப அப்படியா? போன இடத்தாச்சு இப்படி அடிச்சாச்சு, நான் பார்த்தாச்சு பேசி அப்படி பார்த்துட்டே பேசலாம். இப்ப அப்படின்னு சொல்லுங்க, கையா உனக்கு இருக்குது கொண்டுலையா மச்சா ஒண்ணு வாங்கி தரண்டியோ. இப்படி நமக்கு என்ன செய்யலாம்? நேர பார்த்தே என்ன செய்யலாம்? பேசலாம். இது இந்த வலைத்தளங்களுடைய ஒரு வாய்ப்பு. இப்படி வலைத்தளங்கள் 2 விதமாக செயல்படுகின்றனவாம். எனக்கு இதை பற்றி எல்லாம் தெரியாது. எனக்கு இந்த போன்ல கலகமாக இல்லை ஒண்ணு. அப்போ அதோட எனக்கு இதை பற்றி தெரியாது. இவங்க சொல்றாங்க இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் வரங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க சொல்றாங்க சாபம் அப்படின்னு. இப்ப எனக்கு இன்னைக்குதான் இதை பற்றி ஒரு ஐடென்டிபிகேஷன் வரும், வரமா சாபமானு கண்டுபிடிக்கும். அதனால நான் இங்க வந்து உட்கார்ந்து. அப்போ சமூக வலைத்தளங்கள் என்பது வரமே. சமூக வலைத்தளங்கள் நமக்கு வரம் தான், நிறைய நல்ல உபயோகம் எல்லாம் இருக்கின்றது அப்படின்னு சொல்றதுக்கு நம்முடைய மண்ணின் மைந்தர் மொட்டை தலைவர் சிங்கம் குட்டி கொடவண்டி அது வந்தாச்சு. கொடவண்டி இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய நம்முடைய அண்ணன் கவிஞர் கோ ரமேஷ் அவர்கள் உங்க அவரை சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லாம் உண்மையே. சமூக வலைத்தளங்கள் என்பது மனுஷனுக்கு வரம் தான் என்று சொல்வதற்காக ஒரு ஆசிரியர் கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமைப்படுகின்றேன். இல்லை இல்லை, என்னதான் இருந்தாலும் சமூக வலைத்தளங்கள் இங்கு சாபமாக மாறிக்கொண்டிருக்கின்றன என்று சொல்வதற்காக அதற்கான ஆதாரங்களோடு இங்கு வந்திருக்கின்றார்கள். சாபமே என்கின்ற அணி தலைவர் சுஜித் அவர்கள். அடுத்து அந்த அணியினுடைய
அந்த இது அரசியல்வாதி அணி இல்லை, இது வேற செக்ஷன் வேற. பழைய ஓமையிலே இருக்காது அரசியல்வாதி பேசக்கூடிய ஓமையில கும்பிடுதலும் வரணும். என்ன உங்களுக்குள்ள விஷயம் தான் நாங்க பேசுறோம். அவருக்கு ஆதரவு கொடுக்கிறதுக்காக இங்க பக்கத்துல வந்திருக்காரு. வாழும் மகத்திய மாமுனிவர் மாதிரி, குகமுனி மாதிரி, சுரேந்திரகுமா, வித்யாஜோதி சுரேந்திரகுமா, வித்யாது அசுரேந்திரகுமா, சுரேந்திரகுமா நிமிஷம் இடையில புள்ளி உண்டு. சுரேந்திரகுமா அரசியல் பேசக்கூடாது, புள்ளி வச்ச கூட்டணி அது ஏதாவது. அப்போ இவங்க வரம்னு சொல்றாங்க, அவங்க சாபம்னு சொல்றாங்க. இதை கண்ணு கேட்டு நமக்கு என்ன செய்யணும், முடிவு பண்ணணும் இல்லையா? ஓகே, அப்ப நாம அங்க கொடுத்துருவோம். நம்ம சும்மா பேசி வரமே என்று சொல்லக்கூடிய அணிக்கு தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கான நேரம் இப்பொழுது வழங்கப்படுகின்றது. ரமேஷ் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க கேட்டுக்கொள்ளும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நிர்மலிவேலியன் அலங்கரிச்சோதியன் அம்பலத்தாடுவார் மலர் சிறம்படி வாழ்த்தி வணங்குவோம். நடுவர்களே, அருமையான தலைப்பு, சமூக வலைதளங்கள் வரமா சாபமா? சமூக வலைதளங்கள் இல்லாம இன்னைக்கு யாராலையாவது உயிர் வாழ முடியுமா? முடியும். வீட்டுல 4 மணி அனுப்பாது பார்த்தா தெரியும், எப்பவும் டிவியில சீரியல் ஓடிட்டே இருக்கும். அது வலைதளம் மீடியா இல்லையா? அது மீடியா. அது கையில நடுவரவர்களே, இந்த உலகத்துல குடும்பத்தோட இருக்கேன் தைரியமாட்டு போட்டு வாங்கக்கூடாது. என்ன தலைப்பு அதுல பேசணும். நடுவரவர்களே, இந்த பாரத தேசத்துல மொத்தம் 140 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தம் 140 கோடி மக்கள். ஆனால் இந்தியாவில் செல்போன் பயன்படுத்தக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை 110 கோடி பேர். இந்த 110 கோடி பேர் செல்போன் பயன்படுத்துகிறார்கள். அதில் 100 கோடி பேர் ஆண்ட்ராய்டு மொபைல், நடுவர் உட்பட அத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேடைக்கு முன்பாக பெரிதாக வைத்திருக்கிறார்கள். நடுவருக்கு தெரியும், இந்த மேடை பேச்சை கூட அவர் வியாபாரமாக்குகிறார். அதிலிருந்து தெரியவில்லை, இந்த சமூக வலைதளங்கள் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். வரமே வரமே என்று நடுவருக்கு கருத்து வந்தாது கையளிக்கிறார். நடுவர் அவர்களே, சமூக வலைதளங்கள் என்பது செய்தித்தாள்கள், வானொலி, யூடியூப், கூகுள், பேஸ்புக், ட்விட்டர், எத்தனையோ இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் மனிதனுக்கு பயன்படுகிறது. ஒரு காலத்துல 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் தேர்வு எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருந்தால் மாலை மலர்ங்கிற பேப்பர்ல ரிசல்ட் வரும். நாம எல்லாம் காலையிலேயே குளிச்சு 11 மணிக்கு மாத்தாண்டல் போய் ஒரு கடையில நின்று ஒரு டோக்கன் வாங்கி ஒரு பேப்பருக்காக ஒரு நாள் முழுக்க அலைந்து 5 மணி வரைக்கும் வீட்டுல காணலைன்னா வீட்டுல அப்பா சொல்லி ஒழுங்கு கிடைக்காது, பகப்பட்டு போயிருப்பாங்க. அதுவும் முழுமையான ஒழுங்கான ரிசல்ட் கிடைக்காது. அதுக்கு அடுத்த நாள் வரும்போதுதான் தெரியும் சில மாணவர்கள் வெற்றி பெற்றார்கள் தோல்வியிட்டார்கள் என்பது தெரியும். ஆனால் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை தேர்வு முடிவுகளை வெளியிட்ட மறு நிமிடமே நம்முடைய கையில் மதிப்பெண் பட்டியலுடன் கூடிய ரிசல்ட் கிடைக்கிறது என்றால் இந்த சமூக வலைதளங்கள் வரமா சாபமா? சொல்லுங்க நடுவர்களே. நடுவர் அவர்களே, அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, கொஞ்ச நாளத்துக்கு முன்னால் ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னால் ஹேஷ்டாக்ல ஒரு செய்தி மிகவும் பிரபலமாச்சு. நடுவர்களே, அந்த மித்ரா, சேவ் மித்ரா, மித்ரா என்பது ஒரு பெண் குழந்தை. இந்த குழந்தையை காப்பாற்றுங்கள். இந்த குழந்தைக்கு ஒரு மாறுபட்ட மரபணு, அந்த நோய்க்கு மருந்து செய்யணும்னா அமெரிக்கெல்லாம் பண்ணணும். அதுக்கு 14 கோடி ரூபாய் செலவாகும். 14 கோடி ரூபாய். ஒரு ஏழை பெற்றோரால 14 கோடி ரூபாய் செலவு பண்ணி வைத்தியம் பார்க்க முடியாது. அதனால அவங்க எல்லாரும் ஒரு சேவ் மித்ரா அப்படிங்கிற ஒரு பதிவை போட்டு ஹேஷ்டாக் பண்ணாங்க. உலகம் முழுக்க அந்த செய்தி பரவி அந்த குழந்தைக்கு மருத்துவ செலவுக்காக 140 கோடி ரூபாய் வசூலாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சமூக வலைதளங்கள் வரமா சாபமா நடுவர்களே? அது மட்டுமல்ல, ஒவ்வொரு செய்தியும் சொல்லலாம். தமிழ்நாட்டுல திண்டுக்கல் மாவட்டத்துல சுர்ஜித் என்கிற ஒரு சிறுவன் ஆழ்துளை குளத்துக்குள் விழுந்து விட்டான். அந்த காலத்துல இவங்க சமூக வலைதளங்கள் சாபம்னு சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க?
குழந்தை விழுந்தான், கிடைக்கிறது கஷ்டம், மண்ணை முடிக்கு போவோம், அடுத்த இடத்துல ஆளுங்களை கிணறு விடலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக நாடு முழுக்க இருந்த மக்களுக்கு இந்த செய்தியை பரப்பி அத்தனை பேர் இறைவனிடம் மன்றாடி அந்த குழந்தையை மீட்போம் மீட்போம் என்று 3 நாட்கள் தமிழ்நாடு அவர் குழந்தைக்காக பிரார்த்தனை செய்தது என்று சொன்னார். இந்த சமூக வலைதளங்கள் வரமா சாபமானவர்களே நடுவரவர்கள். அது மட்டுமல்ல, கடவுளை ஞானிகள் கண்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் கடவுளை அறிமுகப்படுத்தியது சமூக வலைதளங்கள் இல்லையா? கடவுளுடைய வடிவங்களை எல்லாம் நமக்கு கண்முன்னே கொண்டு வருவது சமூக வலைதளங்கள் இல்லையா? சின்ன குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் எல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்கூல்ல டார்ச்சர் பண்றாங்க. படிக்காத பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு கல்வி அறிவு எப்படி கொடுக்க முடியும்? இன்றைக்கு குருகுல சர்ச் பண்ண வேதங்கள் முதல் இதிகாசங்கள் முதல் எல்கேஜி யூகேஜி மாணவருடைய பாடத்திட்டங்கள் கூட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போன்ல கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த சமூக வலைதளங்கள் வரமா சாபம் எல்லா அம்மாமாரும் வீட்டுல பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. நகரவர்களே, 1983 நம்முடைய பகுதியில ரயில்வே வந்தது. இந்த ரயில்வே வரும்போது ஒரு கூட்ட அரசியல்வாதி கம்யூனிஸ்ட் சொல்லலாம், இவங்க எல்லாம் எதிர்த்தாங்க. ரயில் வரும்போதா நாட்டில் விவசாயம் மழையும் எங்களுக்கு ரயில்வே வேண்டாம் ரயில்வே வேண்டாம் என்று நம்முடைய பகுதிகளில் கூட கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க மறியல் போராட்டங்கள் நடந்தது ரயில்வே வேண்டாம் என்று. ரயில்வே வந்த பிறகு அதனுடைய பயன்பாடு அத்தனை மக்களுக்கும் கிடைக்கிறது. அதுபோல இந்த சமூக வலைதளங்கள் வரும்போது சில சமூக விரோதிகள் அது சாபம் அது வேண்டாம் என்று தடை சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அது தெரியாது, அதனுடைய பயன்பாடு தெரியாது. பசு மாட்டிலிருந்து பாலும் கிடைக்கும் சாணமும் கிடைக்கும். 2 கப்பலை எடுத்து வச்சு கொடுத்தா பாலை குடிக்காம சாணியை தின்னுவிட்டு சாணம் தான் கிசைக்கிறது, அதனால் பசுமாடை வேண்டாம் என்று சொல்லுவார்கள். பாலின் சுவை அறியாதவர்கள். இவர்களுக்கு சமூக வலைதளங்களை பற்றி அக்கறையும் இல்லை, அறிவும் இல்லை. அதை பற்றி அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஆண்ட்ராய்டு போன் அங்கேயும் ஆன்லைன் வருது பாத்தீங்களா? பென்ட்ராய்டு போன் கிடையாது, ஆண்ட்ராய்டு போன் ஆன்லைன் தான், பென்லைன் கிடையாது. எல்லாம் ஆண்ட்ராய்டு. பட்டவன் வேற தலைப்பு. நடுவர்களே, நீங்கள் டிவி பார்த்திருந்தா தெரியும், ஒரு ரமணியம்மான் ஒரு வயசான பாட்டி. அந்த பாட்டி அழகான குரல் பாடுவார்கள். ஒரு டிவி நிகழ்ச்சியில அந்த வயதான பாட்டியை கொண்டு போய் பாட வச்சாங்க. அந்த பாட்டியோட பாட்டு 1 மணி நேரத்துல 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்களை உருவாக்கியது சொன்னால் அந்த பாட்டிக்கு ராக்ஸ்டார் ரமணியம்மா என்ற பெயரை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த சமூக வலைதளங்கள் பாமரனை கூட உலகையே செய்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இப்படிப்பட்ட சமூக வலைதளங்கள் சாபம் என்று பேச வந்திருக்கிறார்கள். 2 லட்சம் ரூபாய் கிட்ட ரமணியம்மா. நடுவரவர்கள் உங்களுக்கே தெரியும், மகாபாரதத்துல பகவான் கிருஷ்ணன் சொல்லுவாரு, துரியோதனை பார்த்து நீ ஒரு நல்லவனை கொண்டு வாங்க, தர்மபுத்திரனை பார்த்து ஒரு கெட்டவனை கொண்டு வாங்க. இருவரும் உலகம் முழுக்க தேடினார்கள். தர்மபுத்திரன் ஒரு கெட்டவனை தேடி உலகம் முழுக்க அலைந்தார், ஒரு கெட்டவன் கிடைக்கல. துரியோதனன் இந்த உலகத்துல ஒரு நல்லவனை தேடி அலைந்தார். அவருடைய பார்வை உலகத்தில் ஒரு நல்லவன் இல்லை. நல்லவன் கெட்டதும் அவர்களுடைய பார்வையில் இருக்கிறது. இந்த சமூக வலைதளங்கள் வரமா சாபமா என்பது அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அது வரம் என்று அதை தவறான வகையில் பயன்படுத்துவதற்கு அது சாபம். ஆகவே இந்த நல்ல பட்டிமன்றத்தின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் இந்த சமூக வலைதளங்கள் மிக பெரிய வரப்பிரசாதம் என்பதை உங்களுடைய தீர்ப்பின் வாயிலாக கேட்டுக்கொள்வது. ஏனென்று சொன்னால் சாரும் ஒரு யூடியூப் ஐடி வச்சிருக்காரு. ஒவ்வொரு சமயத்திலையும் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளும் அவருடைய யூடியூப் சேனல்ல பார்த்துக் கொள்ளலாம். நீங்களும் கூட அவருடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமயவகுப்பு பாடத்திட்டத்தை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பஜனை பாடல்கள் சொல்லுகிறார். மகாபாரதம் இதிகாசம் எத்தனையோ உயர் தத்துவங்கள் அவருடைய சேனல்ல வந்து கொண்டிருக்கு. இது மாதிரி நல்ல சமூக வலைதளங்கள் எப்போதும் மனித வாழ்க்கைக்கு வரமாகவே இருக்கும் என்று என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அடிமடியில் இருக்கார். எனக்கு யூடியூபுக்கு ஆதரவாக பேசியே இந்த மைக்கை காட்டி ஒரு ஐடியா போயிருந்தார். சரி, அப்ப அவரு சமூக வலைத்தளங்கள் லாபம் வரமே அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். நானும் போன புதன்கிழமை ஒரு ஆக்சிடென்ட் ரோட்ல விழுந்தாச்சு, பைக்ல விழுந்தலைக்கு கிளம்பி நிமிர்ந்து பார்க்க என்னை சுற்றி நிறைய பேர் நிற்காங்க. யாராவது கை கொடுப்பாதான் எல்லாரும் வீடியோ எடுத்து லைவ் ஓடலாம். ஒருத்தருக்கு அவன் லைவ் ஓடுது, லைக் வருது, நான் விழுந்து கிடந்து எழும்புவேன். சமூக வலைதளம் வரமா கேட்போம், வாங்க வரமா சாபமா, நீங்க சாபமா என்று சரியாக சொல்லிக்கணும்.
அங்க போகாது இங்க வா காணாது விலைகளை காணாது அவரு கண்டக்டர் இல்லையா எங்கேயாவது கை வைக்காம இருந்தவருக்கு இது போல எங்கேயாவது பஸ் சீட்ல திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறி நடுவர்களே சமூக வலைதளம் இன்றைய சூழ்நிலையில் அனைத்து மக்களுக்கும் சாபமே என்றால் பேச வந்துள்ள நடுவர்களே இதற்கு முன்னால உங்க மண்ணின் மைந்தன் பேசினாரு மணப்பாறை சுஜித்தை பத்தி பேசினாரு நடுவர்கள் அவங்க வந்த சமூக வலைதளங்களால சனாதனவாதிகள் ஒரு தீபாவளி பண்டிகை கொண்டாடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு திரும்ப ஒரு நிகழ்ச்சியை காட்டி ஒரு தீபாவளியை ஒரு சுஜித்து வேண்டுகோளுக்காக ஒரு பண்டிகை நமக்கு அவசியமா என்ற அந்த கோணத்துல போட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமயத்தை ஒரு மத நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்காக ஒரு புனியப்பட்ட அதாவது திரும்ப காட்டி இந்த கொண்டாட தேவையா அப்படிங்கிற அளவில் கொண்டு அடுத்து கூகுள்ல தேடினா எல்லாம் கிடைக்குது பிள்ளைங்களுக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் அம்மா அப்பா சொல்லி கொடுக்காங்க தேடி கொடுக்காங்கன்னு நடுவர்களே நம்மவும் படிச்சோமா படிக்கலையா நம்ம படிச்ச காலத்துல அம்மா அப்பா ஏதாவது தேடி தந்தாங்க நடுவர்களே இப்ப அம்மா அப்பா படிக்காதது வரமா நடுவர்களே சாபம் நடுவர்களே காரணம் பிள்ளைங்களுக்காக எல்கேஜி யூகேஜி படிக்க பிள்ளைங்களுக்காக அம்மா அப்பா குருகுல தோன்ற காலம் வந்துட்டுன்னா அது வரவன்னு சொல்ல மனுஷங்களை என்ன சொல்ல நடுவர்களே காணலாம். அப்புறம் ரமணி அம்மா ஆயிடும் நான் கேட்டு நீங்க யாராவது கேட்டிருக்க ரமணியா கேட்டிருக்கு ஓ ஏதோ பாட்டு மாட்ட ரமணியா சமூக வலைதளத்தால ரமணி ஃபேமஸானவர்களே கேபி சஷ்டியை நோக்க சரவண பவன சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர்வீலும் இந்த பாட்டு எல்லாரும் கேட்டிருக்கா இல்லையா நடுவர்களே சமூக வலைதளத்தாலே காட்டியதீங்க சமூக வலைதளங்கள் வரும் முன்னாடி இந்த பாட்டு மூலம் கேபி சுந்தராமல எல்லாருக்கும் தெரியாதவர்களே எந்த சமூக வலைதளத்தால ஃபேமஸ் ஆனாங்க அப்படி எத்தனை லட்சம் லைக் வந்தவருக்கு கௌசல்யா சுப்ரஜா ராம கோபா நீ தெரியாம கோபா சந்தியா இந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா கேட்கலையே எல்லாரும் கேட்டிருக்கோம் சமூக வலைதளங்கள் வந்த பிறகு கேட்டீங்களா வரக்கு முன்னாடி கேட்டீங்களா எம்.எஸ். சுப்லட்சுமி சமூக வலைதளங்கள் இல்லாத காலத்துல இந்த பாட்டின் மூலம் பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸ் ஆனாங்க பிரபலமானாங்க சமூக வலைதளங்கள் இல்லாத காலத்துல அவங்க பேர் வரலையா அவங்க பேர் எல்லாருக்கும் தெரியலையா நடுவர்களே எனவே இந்த சமூக வலைதளத்துக்கும் அவங்க லைக் கிடைக்கிறது பேர் கிடைக்கிறது சம்பந்தம் இல்லை நடுவர்களே யாழினிது குழலினிது தன் மக்கள் மழலை சொல் கேளாதா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதாவது குழந்தைகள் சின்ன குழந்தையா இருக்கும் போது தப்பா பாதி புரிஞ்சு பாதி புரியாம அந்த குழந்தை பேசுற ஒரு அம்மா அப்பா பெற்றோர்கள் பாட்டி தாத்தா இவங்க ரசிச்சு கேட்பாங்க. ஏன்னா அந்த அந்த குழந்தை சொல்றது அமிர்தம் மாதிரி இருக்க முடியும். தப்பா பேசும், என்ன பேசணும் அவங்களும் தெரியாது பிள்ளைங்களும் தெரியாது. ஆனா அதை கேட்டு அப்படி பேச அடிக்க மாட்டோம், ரசிப்போம். இன்னைக்கு அந்த ரெசிபி எங்க இருக்காதவர்களே பிள்ளைங்களை பக்கத்திலே வர முடியாது இல்ல, ரூமுக்குள்ள அடைச்சு போட்டுட்டு செல்வம் நோண்டிட்டு இருக்காங்க. அம்மாவும் சரி அப்பாவும் சரி எல்லாரும் பிள்ளைங்களுக்கு பேச கத்து கொடுக்கிறது இல்ல, பிள்ளைங்களோட பேசுறது இல்ல, விளையாடியது இல்ல. நடுவர்களே இது உங்களுக்கு வரமா இருக்கா நடுவர்களே? நடுவர்களே நம்ம எல்லாம் படிக்கும் போது இங்க பெரியவங்க எல்லாம் படிக்கும் போது இந்த காதல் என்கிற ஒரு கதை சமாச்சாரம் 12ஆம் கிளாஸ் படிக்கும் போது தெரியாதவர்கள் இப்படி சம்பவம் இருக்கு. ஆனா இன்னைக்கு இவங்க வரத்தினால சமூக வரத்தினால சின்ன பிள்ளைங்களும் மாறி மாறி என்னவோ பண்ணிட்டு இருக்கிறவர்களே இது வரமா நடுவர்? அடுத்து நான் 12ஆம் கிளாஸோட படிப்பை நிறுத்தணும்னு இருந்தேன். ஏன்னா படிப்பந்தெல்லாம் வராது. அப்பதான் அந்த சீரியல் டிவி அந்த சமூக வலைதளங்கள்ல கல்லூரி என்று சொன்னாலே ஆணும் பெண்ணும் கை பிடிச்சிட்டு போகலாம், ஆசிரியரை கமெண்ட் பண்ணலாம், டீச்சரை கிண்டல் பண்ணலாம், மேசையில தாளம் தட்டலாம். இப்படி இதுதான் கல்லூரி வாழ்க்கைன்னு சொல்லி தவறான ஒரு பாதையை வழிகாட்டி நானும் கூட 12ஆம் கிளாஸ் அடிச்சு பிடிச்சு பாஸ் ஆகி பைசா கொடுத்து ரிவர்சல் கொடுத்து காலேஜ்ல போய் சேர்ந்தா அங்க இது இந்த மாதிரி எதுவுமே இல்லை. பள்ளியோட படிக்க ஏமாந்து போனேன். இந்த சமூக வலைகளை நம்பி நானும் கஷ்டப்பட்டு எப்படியாவது ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகணும் உள்ள போயிருக்க நேரத்தை போட்டு பாஸ் ஆகி
அங்க இன்னும் சீட்ல இல்ல. எப்படியான பிளஸ் டூ பாஸ் ஆனோட ஜாலி அடிச்சு ஒரு വലിയ பாசா ஊட்டி வந்து ஆளாகும். எவ்வளவு பெரிய அந்த அதுக்கு வலைதளம் வரந்தான் வலைதளம் போந்து கை கொடுத்தாங்க. கை வீசம்மா கை வீசு நடக்கிறாங்க காலேஜ் போல நம்ம எல்லாம் படிக்கணும் ஒரு வேலை வாங்குறான்னு காலேஜ் போயிருக்கான். எதுக்கு வேண்டி போயிருக்கணும் பாருங்க. ஏமாந்து போன நல்லவர்கள் கம்பரங்களை பார்த்து எப்படி இப்ப இவங்க இந்த கூகுள் அது இந்த யூடியூப்ல எல்லாம் என்னென்ன விஷயம் வருவர்களே, எப்படி செத்து போகலாம், எப்படி தற்கொலை செய்யலாம், தூக்கு போட்டு சாகிறது எப்படி, விஷம் குடித்து சாகிறது எப்படி, வெடிகுண்டு தயாரிப்பது எப்படி, வெடிகுண்டு வைக்கிறது எப்படி, இப்படி சொல்லி கொடுக்க சமூக வலைதளங்கள் மரமா நடுவர்களே. முன்னாடி அதாவது மாதா பிதா குரு தெய்வம் சொல்லி நம்ம சனாதன தர்மத்துல சொல்லி இருக்கு. அதாவது நமக்கு அறிவுரையா தரணும், நமக்கு ஏதாவது தேவைன்னா அம்மாவிட்ட கேட்கணும், அப்பாவிட்ட கேட்கணும், குரு கிட்ட கேட்கணும், கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கோம். ஆனா இப்ப இவதெல்லாம் விட்டு காரணம் ஏன் விட்டாங்கன்னா, அம்மா கிட்ட போய் தப்பான கேள்வி ஏதாவது கேட்டா அம்மா என்ன சொல்லி தர மாட்டாங்க, சொல்லி தர மாட்டாங்க. மக்களே உனக்கு தேவையில்லை, உனக்கு தேவையில்லை மட்டும் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்லுவாங்க. அப்பா கிட்ட கேட்டா அப்பா சொல்லுவாரு, உனக்கு எந்த வயசுல உனக்கு எது தேவையோ அதை மட்டும் கத்துக்கோன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆசிரியர்கிட்ட போனா நல்வழிப்படுத்தி உனக்கு பருவத்துக்கு தேவை அதை மட்டும் சொல்லி தருவாங்க. ஆனா இப்போ உள்ள சமுதாயம் இந்த 3 பேரையும் புறக்கணிச்சு விட்டு யாரும் எதை எப்ப கேட்டாலும் காட்டி கொடுக்குற சொல்லி கொடுக்குற இணையதளத்துக்கு பின்னாடி போறாங்கன்னு சொன்னா இது வரமா நடுவர்களே. ஆனா ஒரே ஒரு சாவது உண்டு. முன்னாடி பஸ்ல யாருன்னா சைடு சீட்டுக்கு அடி வைப்பாங்க எல்லாரும். எனக்கு சைடு சீட் வேணும், சைடு சீட் வேணும். இப்ப சைடு சீட்டுக்கு பிரச்சனை இல்ல, நெட் மட்டும் கிடைச்சா போகணும், நீ எங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரே ஒரு 1-2 பேருக்கு மட்டும் வரும். யாருக்குன்னா இந்த முதுகுக்கு வைத்தியம் பார்ப்பாங்கல்ல, அந்த வைத்தியர்களுக்கும் அந்த டாக்டருக்கும், கழுத்துக்கு வைத்தியம் பார்க்க டாக்டருக்கும், கண்ணுக்கு வைத்தியம் பார்க்க டாக்டருக்கு வைத்தியருக்கு, இவங்களுக்கு 3 பேருக்கும் வரமா இருக்கலாமே தவிர சமூக வலைதளம் இன்றைய சூழலில் அனைவருக்கும் சாபமே நடுவர்களே. ராத்திரி அதாவது நம்ம சனாதன தர்மத்துல ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு வேலை செய்யணும்னு ஒதுக்கி கொடுத்திருக்கு. பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த செய்யணும், எழும்பணும், சாமி கும்பிடணும், படிக்கணும், அப்படி ஒவ்வொரு நேரத்திலையும் இந்தந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. இரவு நேரத்துல இந்த ஜீரண மண்டலம் வேலை செய்வதற்காக நிம்மதியா தூங்கணும், அப்பதான் அது ஓய்வாய் உடல் உறுப்புகள் ஓய்வாயிருக்கும், ஜீரண சக்தி வரும், அப்படி உடம்பு சூடாக ஆகாம இருக்கும் சொல்லி சனாதனத்தை சொல்லி தந்திருக்கு. ஆனா இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கும் மொபைல் போன நோண்டிட்டு இருக்காங்க. அந்த ஜீரண உறுப்பு ஓய்வு கொடுக்காம உடல் சூடாகி அதனால நோய் வந்து கஷ்டப்படுவது யார் நடுவர்களே? முன்னாடி எல்லாம் ராத்திரி சீக்கிரம் உறங்க சொல்லுவாங்க. ராத்திரி 10 மணி 11 மணி உறங்கினா என்ன வரும்? பேய வரும். அதுக்குள்ள உறங்கணும்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க அப்படி? பேய கண்டில்ல, உறங்கின உடலுக்கு ஓய்வு கொடுத்தாதான் நம்ம நிம்மதியா ஒதுக்க முடியும், சுகமா வாழ முடியும் சொன்னாங்க. இன்னைக்கு 12 மணிக்கு தான் இன்னைக்கு தீண்ட ஜிபி என்ன செய்யறவர்களே, நெட் ஜிபி 12 மணிக்கு தொடங்கணும். 12 மணிக்கு தான் 12 மணிக்கு தீக்கணும், 2 ஜிபி தீக்கணும். தீக்கணும் அது 12 மணிக்கு ஆன்ல பார்த்தா ரமேஷ் அப்புறம் ஆன்லைன்ல தான் இருப்பாரு. தேவார நேரத்துல புதிய ஜிபி வார நேரம் அப்படி கொண்டாடுற நடுவர்களே, இதுவா வரும் நடுவர்களே சாபமே. நிறைய இருக்க போன்ல அந்த நேம் சேவ் பண்ணுவாங்க. முக்கியமான வேற ஆட்கள் வந்தா டான்சர் ஏதாவது பேர் போடுவாங்க. அப்ப யாராவது வீட்டுல அம்மா அப்பா எடுத்து பார்த்தாலும் டான்சர் வேற காட்டும். அப்ப அவங்க சொல்ல அந்த அவங்க போன் வந்து அது என்ன பேர் டான்சர், அம்மா தொடாத அப்படின்னு சொல்லி அப்பா தொடாத அப்படின்னு சொல்லி வைக்கல. எங்க ஊர்ல ஒரு ஆள் வச்சிருந்தாரு, பொண்டாட்டிக்கு 2 போன் உண்டு, பொண்டாட்டி 1 பொண்டாட்டி 2. பொண்டாட்டி 2 அது மாதிரி நடுவர்களே. முன்னாடி திருமணம் சொல்லி வந்தா ஒரு கல்யாணம் வந்தா அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க, அரிசி எல்லாம் பிரிப்பாங்க, அந்த பருப்பு எல்லாம் விரிச்சு போட்டு பண்ணுவாங்க. இப்ப அரிசி எல்லாம் கல் குருடம் இன்னைக்கே வருது. இப்படி ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்து, அப்ப நம்ம வீட்டுல உள்ளவங்க இது அவங்க மாமா, இது அந்த பிள்ளைங்க சித்தப்பா, இது அந்த அளவு உறவுமுறைகள் நமக்கு தெரியும் நடுவர்களே. இன்னைக்கு யாரும் வாரதில்ல, வீட்டுல வந்தா வீடுங்காரம் அழுக்காகும்னு சொல்லி எங்கேயோ ஒரு மண்டபத்துல வா அங்க வந்து பின்னோடு அப்படியே போயிட்டு அழுக்காவன்னு மட்டும் இல்ல, அது நல்லா பாட்டு வந்து ஒழிப்பமானவோ நல்லா பாட்டு ஒன்னரை பார்க்க தின்னுவான். அது வந்து ஒழிக்கணும்.
சமூக வலைதள வளர்ச்சியால இன்னைக்கு வீடு உறவினர்கள் யாரு, உறவினர் வீடு எங்க இருக்குன்னு தெரியாத நடுவர்களே. ஏதோ ஒரு மண்டபத்துல வந்தியா, சாப்பிட்டியா, பைசா கொடுத்தியா, போயிட்டே அங்க சூழ்நிலையில வந்து நடுவர்கள் இன்னைக்கு லொகேஷன் கொடுத்தா வீட்டுல இன்னைக்கு ஒரு சொந்தக்கார யாராவது வந்தா கூட, இப்போ வீட்டுல ஒரு முன்னாடி ஒரு சொந்தக்காரர் வந்தாச்சுன்னா ஒரு மாமாவும் ஒரு மாமியும் ஒரு வந்தாங்கன்னா அந்த வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் ஓடிடும், மாமா அத்தை சித்தி அப்படின்னு கையில பிடிச்சிட்டு. இன்னைக்கு ஏதாவது ஒரு பிள்ளைங்க வராங்களே, ஒவ்வொரு வீட்டுலயும் ஒவ்வொரு ரூம் கொடுத்து அந்த ஒரு மொபைலை கொடுத்து அந்த பிள்ளைய வச்சிருக்கு. அந்த கோபாலே இங்க வா, ஒரு மாமா வந்து அவன் வந்து அப்படி மாமா கட்டிட்டு உள்ள போய் கதவை போடுவான். காரணம் இந்த சமூக வலைதளத்தினால ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு மொபைலையும் கொடுத்து வச்சிருக்கு. அதுலயே விசேஷம் என்னன்னு சொன்னா, முன்னாடி நம்ம வீட்டுல எல்லாம் நடுவர்களே வீட்டுல பின்னாடி அடுக்களா இருக்கும், கக்கூச வந்து பிறகு தூரம் ஒன்று வைக்கணும், எல்லாம் அது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது. இன்னைக்கு அதே இது மாதிரி வீட்டுக்குள்ள கக்கூச வச்சு ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு கக்கூச வச்சு சமையலறைய வீட்டுக்குள்ள வச்சா வீடு என்ன ஆகும், கறி பிடிச்சோம் பண்ண தூரம் ஒன்று இருந்து. இப்போ சமையலறைய தூரம் ஒன்று வச்சுட்டு ஒவ்வொரு ரூம்லயும் என்ன வச்சுருக்காங்களே, இன்னைக்கு உள்ள நவீன வளர்ச்சியின் காரணமாக சமையலறை இந்த இடத்தை கூடாக்கி கறி பிடிக்காம இருக்க வேண்டி வீடு ஃபுல்லா கழிவறை வீடாட்டு. அதாவது நம்ம உடம்புக்கு எப்ப கக்கூஸ் உண்டு, கக்கூஸ் கூடுனா அந்த வீடு என்னது பெரிய வீடு. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நடுவர்களே இது நிறைய இருக்கு. நேரத்தின் அருமை கருதி சமூக வலைதளங்கள் இன்றைய சூழ்நிலையிலும் வரவல்ல சாபமே சாபமே என்று கூறி மீண்டும் வாய்ப்பு தந்தால் வருவேன் என்று கூறி அமைகிறேன். நன்றி. சரி, அவர் சாபத்துக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. உண்மையிலே உண்மைதான். இப்ப பிள்ளைங்க இது பண்ணாங்க, சர்ச் பண்றாங்க. ஒரு விஷயத்த சர்ச் பண்ணும் போது அதுக்குள்ளாக வேற நிறைய விஷயங்கள் வந்து விழுது. தெரியாதனமான தொட்டு பார்த்தாச்சுன்னா அதுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள், தவறான வழியில் நடத்தக்கூடிய விஷயங்கள் வருகின்றது என்பதில் மறக்க முடியாது. அதை பார்த்து கெட்டு போன, இதை பார்த்து பயந்து போன பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கான். நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டக்குன்னு ஒரு எத்தனை வயசு, ஒரு 10 வயசு 12 வயசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பயந்து போகக்கூடிய அளவுக்கு சமூக வலைத்தளங்கள்ல பெரிய விஷயங்கள் வரத்தான் செய்கின்றது. அதனால அது சாபம் என்று சொல்லுகின்றார். இல்லை, அது வரந்தான் என்று மறுபடியும் சொல்வதற்காக ஆசிரியர் கிருஷ்ணகுமார் அவர் வருகின்றார். அவர் ஒரு ஆசிரியர், அதனால் அவருக்கு சமூக வலைத்தளங்கள் பற்றி நிறைய தெரியும். ஓம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வதே கௌரவி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சிஜுர்பவது நிஷதா. அனுபவங்களே இப்போ ஒரு ஆள் பேசிட்டு போனாரு. ஆமா, அவர் இந்த பிசில் எடுத்து இப்போ அந்த டிக்கெட் கொடுக்கக்கூடியதை விட டிஜிட்டல் முறை அப்படின்னு அவருக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அதை பத்தி பேசிருக்க மாட்டாரு. பழைய காலத்துல அவர் சொன்னாரு, வீட்டுல அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க. தலைவர்களே சமூக இந்த அது ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இந்திய காலத்தில் சமூக வலைதளங்கள் வரமா சாபமா அப்படின்னு. ஆனா இந்த நோட்டீஸ் அடிச்சப்ப இந்திய காலத்துல சமூக வலைதளம் சாபமா தான் இருக்கு. நேற்றாக பட்டுக்கடை நடந்துருக்கு. நடுவர்களே, ஏதோ ஒரு காலத்துல புராண காலத்துக்கு முன்னாடி உள்ள காலத்துல சுப்புலட்சுமியை பற்றியும் சுந்தராமலா பற்றியும் பேசிருக்காரு. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு வருங்க. அதுதான் சொல்லுங்க, சுப்புலட்சுமி அம்மாவுடைய பாட்டு லட்சக்கணக்கான பேர் பார்த்தாங்க. கண்டிப்பா அதுல வலைதளம் இருந்தாங்க. கம்பராமாயணம் நிறைய பேர் பார்த்தாங்க. இன்னைக்கு கம்பராமாயணத்துல என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தா என்ன, நீங்க உடனே இருந்துட்டு நம்ம நெட்டில சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அதை இப்பவும் பார்க்கலாம். அது இந்திய காலகட்டத்தில் நமக்கு எதை தேவை பாரதவர்களே. இன்னைக்கு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் படித்து கொண்டிருக்கோமா, அவங்களுக்கு எந்த பகுதிக்கு எந்த திசையில் போகலாம் என்று திசை காட்டி கொடுக்கிறது எதிரி மாதவர்களே. திசை காட்டுங்க இணையதளங்கள், சமூக வலைதளங்கள். ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்த பேர் அடிச்சாலே போதும், அப்படியே மேப் அப்படியே காட்டுது இந்த இடத்துல. இன்னைக்குள்ள பெற்றோர்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு
இப்போ இந்த எண்ணிக்கை வண்டி எந்த பக்கத்துல வந்து, எக்ஸால் வண்டி எந்த பக்கத்துல வந்து, எஸ்ஆர்கே வண்டி எந்த பக்கம் வந்து அப்படின்னு வீட்டுல இருந்துட்டு பார்த்தாலே போதும். கொஞ்சம் பிள்ளைங்க மேல கீழே வச்சு கூட வச்சு கொண்டு வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்கு பிள்ளைங்க போகுது இது வந்துட்டு நம்முடைய நேரத்தை முன்னாடி எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு விட்டுட்டு எத்தனை 4 மணிக்கு கரெக்டா வண்டி இருக்கணும்னா 3:50க்கு போய் 4:15 4:45 வரை காத்து நிக்கணும். ஆமா, இந்த காலகட்டத்தில் நம்முடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிறது. அதனால வீட்டுல இருந்து சீரியல் பார்த்துட்டு நேரம் பார்த்து போனாங்க எவ்வளவு மிச்சம். அது மட்டும் இல்லாதவர்களே, இந்த கொரோனா காலம் உங்களுக்கு தெரியும். அந்த கொரோனா காலத்துல மாணவர்கள் அனைவருக்கும் கல்வி கொடுத்த அதோடதான் தீர்ந்து படிக்கக்கூடிய அந்த பழக்கமே போனது இந்த கொரோனா இடிவந்தது வந்து சேர்ந்ததுனால அந்த நேரத்துல அதுக்கு முன்ன வரைக்கும் டீச்சர் மாதிரி நான் ஸ்கூல்ல போ கிளாஸ் இருக்கு அங்க பிள்ளைங்க எனக்கு போன நான் பேசினாலே கொரோனா வந்து யூஸ் மொபைல்ஸ் எல்லா பிள்ளைகளும் வாங்கி கொடுங்க 1000 ரூபாய்க்கு விட்ட மொபைல் எல்லாம் 10,000 ரூபாய் எல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைய கெட்டு போனதுக்கு மெயின் காரணமா வந்தது கொரோனா. அதாவது மாணவர்களுக்கு கல்வி விஷயமே மறந்து போகக்கூடிய சூழ்நிலையில் அதை வழிகாட்டியது சமூக வலைதளங்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு முதல் முன்னே அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்து நம்ம ஒரு இடத்தை திறந்து வைக்கணும்னா என்ன பண்றாங்க, இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ரிமோட் மூலமா என்ன பண்றாங்க தெரியுமா? டெல்லியில் இருந்து கொண்டு ரயில்வே ஸ்டேஷன் திறந்து வைத்தார். எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு. அதாவது நம்ம சாதாரணமா சொல்றோம் ஒரு பகுதியில இருந்து அது காசு வாடகை தாடி போய் டெல்லியில இருந்து இங்க வரணும்னா எவ்வளவு செலவாகும், எவ்வளவு மணி நிச்சயம் பாத்துருங்க இணையதளம் வந்த காரணத்தினால. அது மட்டுமல்ல, நீங்க தான் இருக்கட்டு திடீர்னு ஒரு பகுதியில உங்களுக்கு காசு இல்லாம போயிடுச்சு, உடனே என்ன பண்ணுவீங்க, யாருக்காவது போன் பண்ணுவீங்க, என்னது எனக்கு பெட்ரோலுக்கு காசு இல்லைன்னா வண்டி பஞ்சர் ஆச்சு, வேற ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு உடனே கால் பண்ண உடனே காசு சமூக வலைத்தளம் நடுவில் நிற்கும். அவர்களே இப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னது, நம்ம கால் பண்ண சொன்னா உங்கள் அவசர தேவைக்கு நம்ம இந்த சின்ன வயசுல பள்ளியோட கணக்கு டீச்சர் நம்மள எல்லாரும் இல்லாக்கின ஒரு ஆளாக்குனாரு கணக்கு டீச்சர். அதை படிச்சுப்போம் கடன் வாங்கி கழிக்க பிள்ளை 6-8 போகுமா போவாது, 16-18 போகுமா போவாது. அப்படி என்ன செய்யணும், ஒன்னு கடன் வாங்கணும். கடன் வாங்கி எழுதணும், போச்சு நல்ல மார்க் பாஸ் மார்க். அந்த டீச்சர் நமக்கு திருப்பி கடன் மீட்டதுக்கு நம்ம அதை கேட்டு நம்பி படிச்சு கடைசியில் எப்ப கடன் வாங்கிட்டு மீட்டவளை இல்லாம கடைசியில் எப்படா யாரு போனாலும் இன்னும் ஒருத்தர் ஒரு சாதனை வாங்கிட்டு போறாரு அவனை கூட போறாரு லாஸ்ட்ல 51 வருது 6 விட அது கண்ணன் இன்னும் எடுக்கலாம் கடன் கொடுத்தா போகணும். அந்த நிலைமைக்காது இதுக்கெல்லாம் கண்ணன் வார்த்தையா வராது, கணக்கு பார்த்து கடன் வாங்க சொல்லி இருந்தாரு வீட்டை சொல்லிருக்காங்க. இப்படி பேசிக்கொண்டே பேசியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஒரு வேலை வாய்ப்பா இருக்கிறவர்களே அனைத்தும் மொபைல்ல தான். இப்ப நம்ம அந்த வேலை வாய்ப்பு பதிவு செய்யணும்னா அதுவும் மொபைல் தான். இல்லைன்னா அது இல்ல, இந்த மொபைல் வந்து பாருங்களே. இன்னைக்கு நம்ம இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே சாதாரணமா சொல்ல போனா வருமான சான்று எடுக்கணும்னாலும் என்ன பண்ணோம், இணையதளம் மூலமா தான் என்ன பண்ணோம், பதிவு பண்ணோம். அது மட்டுமல்ல, நம்ம இருப்பிட சான்று எடுக்கணும்னாலும் அதை இருக்கக்கூடிய இடத்துல என்ன இப்ப பண்ணலாம், அல்ல என்ன பண்ணோம், ஒரு வருமான சான்று எடுக்கணும்னா ஒரு தாசில்தாரை பார்க்க போனோம், ஒரு வில்லேஜ் ஆபீசரை பார்க்க போனோம். அப்படி அது மட்டும் இருக்கவங்களுக்கு அதை எப்படி எடுக்கணும்னு தெரியாது. நம்ம ஒரு மெம்பர் இருப்பாரு, அந்த மெம்பரை பார்க்க போனோம், அவருக்கு கொஞ்சம் கைகூலி கொடுக்கணும். இதெல்லாம் மாத்தி எவ்வளவு லாபத்தில் கொண்டு இருக்கிறவர்களே இன்றைய காலகட்டத்தில் ஒரு காலப்பட்ட மெம்பர் வயல் அடிச்சதாக முடிய சம்பவம் அந்த அளவுக்கு 50 கிட்ட அந்த பாவத்துக்கு அதாகவே தலைவர் வேலைக்கு நிற்காது. இந்த சமூக வலைதளம் வந்து இருந்துட்டால் வரணும். அவர்களே இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளம் வந்துட்டு வரலானவர்களே. அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஒரு மாணவர் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போனாலும் என்ன பண்ணுவோம்,
இன்னைக்கு அப்படி நடுவர்களே நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு தொழில் விஷயமா இருந்தா சரி, வணிகம் சார்ந்த விஷயமா இருந்தா சரி, முன்னாடியே என்ன பண்ணணும், நம்ம இன்னைக்கு தங்கத்தின் விலை எவ்வளவு அப்படின்னு விஷயத்தை என்ன பண்ணணும், சாதாரணமா ஒரு பேப்பர்ல வரும் அந்த செய்தித்தாளை வந்து பார்த்து இன்னைக்கு இந்த சென்னையில இவ்வளவு ரேட் அப்படின்னு சொல்லி அந்த காலம் போய் இப்ப என்ன நடுவர்களே நம்ம வீட்டுல இருந்த இடத்துல என்ன பண்ணலாம், தங்கத்தை விலை பார்க்கலாம். அந்த கிராமத்து 55 ரூபாய் இப்ப 4500 ரூபாய் போயிட்டு விட்டுருக்கலாம். மற்ற மரத்துல கிடக்குற பாரு மதம் போவாத அந்த மதம் இருக்கும் அல்லாத எங்க இருந்தோம் அதுக்கு அதுக்கு மொபைல் யூஸ் ஆகுது. அதாவது வணிகம் சார்ந்த இப்போ நடத்தக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அனைத்துமே அந்த மொபைலை பார்த்தா காலையில எழுந்து என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு என்னென்ன மார்க்கெட் நிலவரம் அப்படி உள்ளதை பார்த்து அண்ணன் அதாவது முன்னாடி காலங்கள் ஒரு கடையில வாங்க போனா 1 கிலோ ஆப்பிள் 150 ரூபாய் இருக்கும், இன்னொரு கடையில வாங்க போனா 120 ரூபாய் இருக்கும். இப்ப அது மாறி எல்லா கடையிலையும் ஒரே ரேட்டுல வாங்குற அளவுக்கு வாய்ப்பு கொடுத்தது யாரு தெரியுமா அவர்களே, இந்த ஜிஎஸ்டி கண்டிப்பா இருக்கு. அதாவது இன்னைக்கு டிஜிட்டல் சேவை அப்படின்ற ஒரு விஷயத்த இ சேவை மையம் அப்படின்னு சொல்லனால நம்ம அனைவருக்கும் என்னென்ன தேவையோ அதை என்ன பண்ணாங்க அவர்களே, ஆனா இவங்க ராக்கெட் விடுறது இ சேவை இல்ல அது யாரு சாப்பிடுவாங்க, விஞ்ஞானிகள். அது விஞ்ஞானி ராக்கெட்ல ஏற்றாங்க. நடுவர்களே விளையாட்டு முறை எடுத்துக்கொண்டால், அதாவது இன்றைய காலகட்டத்தில் முன்னாடி எல்லாம் அந்த சதுரங்கம் என்ற ஒரு விளையாட்டு வந்துட்டு யாராவது 2 பேரும் சேர்ந்து எந்த விளையாடினாதான் என்ன பண்ணுவாங்க விளையாட முடியும். அதையெல்லாம் மாற்றி இப்ப நடுவர்களே கம்ப்யூட்டர் கூட இருந்தாலே நம்ம இந்தியாவோட இந்த இடத்துல இருந்துலாம் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இருந்தும் என்ன பண்ணாதவர்களே ஆன்லைன் மூலமாக விளையாடக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்தது ஏற்று இந்த இந்திய காலகட்டத்தில். ஆனா கொட்டாவி வந்தா நம்ம ஆன்லைன்ல விட முடியாது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தேர்வு முறைகள் வேற உங்களுக்கு தெரியும், எல்லாமே என்னது இணையதளம் சார்பாக இப்படி எடுத்துக்கொண்டா எல்லாமே என்னது இணையதளம் இல்லை என்றால் என்ன தெரியுமா அவர்களே, வாழ்க்கையே இல்லை. சாதாரணமா சொல்ல போனா ஒரு பேங்க்ல பணம் எடுக்க போனா பணம் தர மாட்டான், ஏன் கேட்டா நெட் இல்ல, நெட் இல்லாததால பணம் முன்னாடி அப்படி கிடையாது. நெட் காவல்துறையில போனா துண்டல் கொடுத்தா பைசா கிடைக்கும், இன்னைக்கு நெட் இல்ல என்ன பைசா கொடுக்க வீட்டுக்கு வர வச்சுக்கலாம். நெட் இல்ல பைசா எடுக்க முடியாதுன்னா என்ன செய்ய முடியும், காசு வாங்கிட்டுருக்குவான். அதெல்லாம் மாறியாச்சு. இப்ப உங்க அக்கௌண்ட்ல கேஷ் இருந்தா என்ன பண்ணலாம், அந்த அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பரிவர்த்தனை பண்ண அளவுக்கு ஒரு நெட்ல ஒரு மொபைல்ல தான் நெட் இல்ல, இன்னொரு மொபைல் மாத்தக்கூடிய அளவுக்கு ஆமா எவ்வளவு மாற்றங்கள் வந்தாச்சு. அதாவது ஒரு நீங்க பேங்க்ல உங்களுக்கு இதுல முடியாது, அதான் இருக்குல்ல மொபைலே அதுல முடியும். நீங்களே பாருங்க காட்டி கொடுக்குறீங்க, நானும் அதை வச்சுதான் இருக்கேன். சரி, ஆகவே இன்றைய காலகட்டத்தில் மனிதனை அனைத்திலும், அதாவது ஒரு குழந்தை கருவுற்ற நாள் முதல் அந்த ஒரு குழந்தை இறக்கும் தருவாய் வரை இணையதளம் இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாதவர்களே. ஏன் என்று கேட்டால், ஒரு குழந்தை கருவுற்ற அந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா இப்ப வீட்டுல இருந்து போன் பண்றாங்க, டாக்டர் எப்ப வருவாங்க, எத்தனை மணிக்கு வருவாங்க, எத்தனை மணிக்கு இருப்பாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டுட்டு அதே நேரத்துக்கு போறாங்க, அவங்களுடைய நேரத்தை மிச்சம் பண்ண முடியாங்க. அதாவது முன்னாடி காலத்துல என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து டாக்டர் 8 மணிக்கு வருவாங்க இல்ல 9 மணிக்கு வருவாங்கன்னா இவங்க 6 மணிக்கு இருந்து முதல்ல டோக்கன் எடுத்து அடுத்து டாக்டரை பார்த்துட்டு வரவும் 12 மணி ஆகும். அதெல்லாம் மாறி இப்ப என்ன தெரியுமா, நம்ம வீட்டுல இருந்துட்டு நீங்க எத்தனை மணிக்கு வந்தாவளி அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்லே நம்மளை போன் பண்ணி அழைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கின்றனவர்களே. அதற்கு காரணம் என்னவென்றால் இணையதளம். அதாவது இது நம்ம கருவுற்ற முதல் அடுத்த படிப்புக்கு தேவையான அனைத்தும் நம்ம இந்த இணையதளத்தில் தான் செய்து கொண்டிருக்கிறவர்களே. நாம இறந்த அந்த ஈமை சடங்கு செய்வதற்கு இப்ப வீட்டில் எல்லாம் அனைவரையும் பார்க்க வேண்டிய தேவையில்லாதவர்களே. நம்ம இந்த வீட்டில் இருந்து கொண்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா மாறி மாறி அவங்க தகவல்களை பரிமாறி அதை அறிந்து அனைவரும் வரக்கூடிய அளவுக்கு இந்த இணையதளம் வளர்ந்திருக்கு என்றால் நடுவர்களே, இது வரம் நடுவர்களே. ஆகவே
நமக்கு வழிகாட்டியாக தான் இருக்கின்றவர்களே. ஆகவே இந்திய சகோதரர்களே, நமக்கு வரம் என்று கூறி வரத்துக்கு திருப்பனை கொடுப்பேன் என்று நம்பி விடைபெறுகிறேன். பாரத் மாதாக்கு ஜெய். இறுதி சடங்கு இணையதளத்தில் செய்ய இறுதி சடங்கு உண்மையிலே கேரளத்தில் நடந்தது. அமெரிக்காவில் இருக்கானா, அவன் அங்கே இருந்து நான் இணையதளத்துல பாத்துக்கிறேன், நீங்க அங்க எல்லாம் பண்ணுங்க, நான் இங்க இருந்து சொல்லிக்கிறேன் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேன். இதுல தீ வைக்கணும், அவன் அங்க இணையதளத்துல தீ வைப்பாங்க. இப்படி இவங்க மாதிரி ஆட்கள் இது லாபம் பண்ணி சொல்லி சொல்லி பயம் எல்லாம் 50,000 ரூபாய் டிக்கெட் எடுத்து பெற்ற தவறை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வரதுக்கு துப்பு இல்லை இவனுக்கு. இவனை தோல்ல தூக்கி போட்டு சமந்து அவன் பேண்டதையும் அவன் மோண்டதையும் எல்லாம் தொடச்சு அதை அவன் வாயில பாஞ்சது தேனும் சொல்லி நக்கி ஒரு தாய் கொண்டு நடந்து கஷ்டப்பட்டு பார்த்த தாய கடைசியில நீங்க கேமரா கொஞ்சம் லைட்டா திருப்பி வைங்க, பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஹரிசாங்க முகத்தை சூப் பண்ணுவீங்க. அவர் எப்படி சரியா பிரேயர் பண்றாரா, மந்திரம் சரியா சொல்றாரு பாக்குறேன் அப்படி அங்க இருந்து சொல்லிட்டு கடைசியில தீ ஹரிசாங்க தானே அங்க இருந்து இணையதளம் வரோம் வாங்குதான் இல்ல, அது சாபம் தான் சொல்லுது வருகின்றார் சுரேந்திரன். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பட்டிமன்றத்திற்கு தலைமையை நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய கணேசா அவர்களை சகோதர சகோதரிகளை மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் அதிகம் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு சமூக வலைத்தளங்கள் சாபமே என்றால் பேசுவதற்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் வந்திருக்கின்றேன். நண்பர் அவர்களே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கிருஷ்ணகுமார் சாரும் ராத்திரி ஒரு ஊருக்கு போறோம், ஒரு பையனை பார்க்கணும்னு போறோம். எங்களுக்கு 2 பேருக்கும் வழி தெரியாது. 9 மணி ஆச்சு. ஒரு பையன் அங்க ஒரு இடத்துல இருக்குதான், நான் கொண்டு போய் பைக்கை நிறுத்தினேன். நிறுத்தி தம்பின்னு கூப்பிட்டா அங்க ஒரு சவுண்ட் கேட்குது. நாய் திரும்பி பார்த்தா இவரை காண இவரை பாட்டு என்னன்னு பார்த்தா பையன் அங்க ஃப்ரீ இப்படி அன்னைக்கு அந்த காலத்துல சுதந்திர போராட்டத்துல நம்ம வீரர்கள் எல்லாம் இவங்க இங்க வந்து ஒரு வாடகை முட்டையும் மருத்துவ முட்டையும் போய் இருந்துட்டு சுட்டுதல் நல்லா பயந்து ஓடுறாரு. அவர் சொல்றாரு வரணும், பயந்து ஓடினாரு இருக்கல. அவர் சொல்றாரு வரணும். இன்னொரு பேச வந்திருக்காரு. பாவம் வீட்டம்மா அங்கே விட்டாங்க. நான் சொன்னது அந்த பாட்டி சொல்லி தந்துட்டு போச்சு வந்து சொன்னாங்க. ஒரு நாள் டிவி பேசி பேசி டிவியில போனாங்க. டிவியில போனவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்ப பரல் முன்னாடி உப்பு பரல் இப்ப வந்து பொடி உப்பு செல்ல பேசி பேசி ஒரு இப்படி இருந்து பேசி பேசி போனவங்க சீனிக்கு பதிலா டீ போட்டாங்க, உப்பு எடுத்து போட்டு கொடுத்தாங்க. மயல் ஒரு மாதிரி கடுக்கம் இருக்குது சொன்னதுனால தேவையில உப்பிட்டு கொடுத்தா நல்லது. இணையதளத்துல பார்த்தா கண்டுபிடிச்சு படிச்சது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர் வந்து பேசுறாரு. ஏதோ இணையதளம் ஏதோ சொன்னாரு. சுருஜித்துல ஒரு பையன் கிணத்துக்குள்ள வந்தானே, ஆழ்துறை கிணத்துக்குள்ள. நடுவர்களே அந்த ஆழ்துறை கிணத்துக்குள்ள அவன் விளம்ப யாவடியில தான் இருந்தாங்க. தூண்டி தூண்டி இவங்க போய் எல்லாரும் போய் அந்த பையனை காப்பாற்ற பார்க்கல, வீடியோ தான் இருக்காங்க. யாருமே காப்பாற்ற பார்க்கல. வீடியோக்கு லைட்டுக்கு போர்ட்ஸ்ல இறங்கி போயிட்டு வீடியோ பார்த்தாங்க தவிர அந்த டைம்ல அவர் எடுக்காத இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமா வீடியோ எடுத்து எவ்வளவு லைட் கிடைக்கும் பார்க்க வேண்டி இருந்தது இந்த சமூக வலைத்தளங்கள். சரி, ஏதாவது நல்ல செய்திகள் நீங்க ஏதோ யூடியூப்ல ஏதோ நல்ல நல்ல செய்திகள் போடுறாங்க, உங்களுக்கு எத்தனை லைக் வருது? சாம்பார் உப்பு குறைந்தால் என்ன செய்வது? இட்டு அவர் கண்ணம் கொடுக்கனால 40,000 50,000
நான் மெனக்கிட்டு கஷ்டப்பட்டது சனாதன தர்மம் என்றால் என்ன 7 பேர் சாகமா வரலாம். உயர்நிலையில் பகவத்கீதை 15ஆம் அத்தியாயம் புருஷோத்தம பாடம் 40 சரிவா? ஏதோ ப்ராஜெக்ட் இருக்கு, அவங்க இணையதளத்துல தேடுறாங்களா? நம்ம அந்த காலத்துல வராத படம் எல்லாம் காப்பி பண்ணு பாவம். இந்த சாமத்துல எல்லாம் இன்னைக்கு நம்ம இளைய தலைமுறை அவ்வளவு போகுது. ஆமா, உண்மையா இல்லையா? இல்லையா? ஒரு பையனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. போற நேரத்துல அவருடைய கை இப்படி இப்படி போறாங்க. கண்டிப்பா அது காரணம் என்னது? இணையதளத்தை யூஸ் பண்ணி காரணம் என்ன? அந்த அக்கா இப்படி இளைஞர்களுடைய, அதாவது ஒரு இளைஞரை மந்த புத்தியாக்கி இளைஞர்களை சிந்தனை திறன் இல்லாமல் ஆக்குவது நம்முடைய சமூகம். உண்டா இல்லையா? நம்ம வேற ஒன்றும் பார்க்க மாட்டோம், பேசிட்டு இருப்போம், போன் நோண்டிட்டு இருப்போம், விளையாடிட்டு இருப்போம். எல்லாம் செல்லதான். முன்னாடி எல்லாம் நாம நல்லா விளையாடணும். உண்டா இல்லையா? பட்டு கழிச்சோம், பாண்டி விளையாடணும், தொட்டு விளையாடணும், ஒழுக்கு விளையாடணும். இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு அந்த விளையாட்டு தெரியுதா? பாண்டிகளுக்கு கட்டு வாருங்க பிள்ளைகளுக்கு தெரியுமா? பாண்டி வைக்கிறது என்னன்னு? ஒரு 5 குண்டு போட்டு அது கும்மி முத்து போட்டு வாரி வாரி அப்படி வாரி வாரி பங்கு வச்சு படிச்சப்போ கொடுக்கக்கூடிய அந்த மனசு எல்லா பிள்ளைகளுக்கும் இருந்தது. இப்ப அப்படி இல்லை. நமக்கு இருந்தாலும் கொடுத்த படம் இல்லை. அந்த என்ன பண்ணுவோம்? 5 நேரத்துல 5 குண்டுல போடுவோம். இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க எத்தனை ரூபா கண்டிட்ட கொடுத்தீங்க? இன்னைக்கு கண்டிட்ட கொடுக்க எத்தனை ரூபா கிட்டிச்சுன்னு கேட்கல, எத்தனை கொடுத்தீங்க? எனக்கு வீட்டுல 500 ரூபா கிட்டிச்சு. எத்தனை கொடுத்தீங்க? யாரெல்லாம் அங்க 50 ரூபா கொடுத்த ஒரு ஆளுக்கு நான் முடிஞ்சு அங்கே வருவேன். நம்ம கண்டிப்பா இன்னைக்கு சமூக வலைத்தளம் வந்தா பெரிய கட்டடங்கள் கட்டுறாங்க. தஞ்சை பெரிய கோவில் கட்டுறாங்க. உண்டா? அது எப்படி கட்டினாங்க, என்ன செய்தாங்க? இன்னொரு அப்படி ஒரு கட்டின யாராவது கட்டிருக்காங்க? இல்ல. இப்ப கட்டின ஒரு கட்டிடம் கட்டினா நல்ல ஒரு பேர் எடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். கீழே வந்து தஞ்சை பெரிய கோவில் யாராவது நம்மளால முடியுதா? எப்படிப்பட்ட ஒரு சாதனை இது! சமூக வலைத்தளம் இல்லாத காலத்துல இருந்து இன்னைக்கு அந்த சமூக வலைத்தளம் வந்ததுனால இன்னைக்கு எல்லா மக்களுக்கு சிந்தனை திறமை போய் என்ன வந்து எல்லாம் நம்ம விவசாயம் இது கிருஷ்ணகுமார் சார் மாதிரி ஆகி இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பரவாயில்ல விட்டு இருக்காங்க. அதான் எல்லாம் அந்த போன்ல பார்த்தா தெரியும். போன்ல பார்த்து உங்க சொந்த போன் நம்பர் யாருக்கு எல்லாம் காணாம தெரியும். மூவியா கேட்ட உடனே மனமணியா தரும். சொல்லுங்க மனமணியா தரும். படப்படா சொல்லுங்க. பரவாயில்ல யாரோ அதை மட்டும் திரும்ப படிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த உங்க அப்பாவுக்கு போன வந்துருக்கோம். அப்பாவோ அது அங்கே போன முடிச்சு காலம் சமூக வலைத்தளம் பயங்கரம் விபத்து ஆபத்து இருக்கு. சாதனை எல்லாம் சொல்றாங்க. டிக்டாக் அது இதுன்னு சொல்லிட்டு 5 கேவல 5 லைக்கு வேண்டி கடை பாருங்க மேல போய் போட்டா இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? கீழே வந்து செத்து போறாங்க. பிள்ளைக்கு அம்மைக்கு என்ன யாரும் இல்ல. தாய்க்கு மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. அப்படி வெறும் சாபமான வரவு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நடுவர்களே. முன்னாடி நம்ம பிள்ளைங்களுக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன், பட்டிமன்றம் மேடோட இறங்கி வருவதுக்காக முன்னாடி நம்ம பிள்ளைங்க, நான் சின்ன பிள்ளை இருக்கோம், அந்த பாட்டு எப்படி சொல்லுங்க? சின்ன பிள்ளை வருது. நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா. இன்னைக்கு பிள்ளைங்க எப்படி விட்டுறாங்க? இன்னைக்கு பிள்ளைங்க கேட்டு கேட்டு அந்த போனை கொண்டு போய் கீழே போட்டு அடிச்சோ. சின்ன பிராயத்திலேயே இந்த சமூக வலைத்தளம் வராம இருந்ததுக்கு இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? ஏதோ பண்ணாங்க, கூகுள் பார்த்து என்னெல்லாமோ கண்டுபிடிச்சாங்க, ஏதோ சொன்னாங்க. கூகுள்
பார்த்து வண்டி வாகனம் ஓட்டி ஆற்றுக்குள்ள போய் விழுந்த யாராவது கண்டுபிடிச்சு கேட்டீங்களா? பேப்பர்ல வந்தது. பேப்பர்ல எல்லாம் வந்து பாத்தீங்களா யாராவது? கூகுள்ல ரூட் மேப் பார்த்து நிறைய குளத்துல கூகுளுக்கு தெரியும். நம்ம பேப்பர் அங்க அத்தை தாய் கலஞ்சி கலந்துதா குளம்னு கூகுளுக்கு தெரியல. அங்க மாதிரி போட்டு ஆயுதம் வண்டி ஓட்டி ஆற்றுக்குள்ள போய் விழுந்து. இது யாருன்னா சமூக வலைத்தளம் நண்பர்களே. அதான் நாங்க அடுத்து யூடியூப்ல பார்த்து ஒரு சமையல் செய்வாங்க. கிருஷ்ணன் சாருக்கு சமையல் செய்து வச்சிருந்து யூடியூப்ல பார்த்து நான் பார்த்த அவசரம் எனக்கு சாப்பிட முடியல. வீட்டுல கொண்டு யாரும் சாப்பிடுன்னு ஒன்று தட்டி தட்டி அல்வா செஞ்சு கோதுமை அல்வா சாப்பிடும் வாயில இருக்கு அங்கே ஒட்டி இருக்கு. நல்ல ருச்சி திண்டே இருக்காது. பாவப்பட்ட வாழ் தெய்வத்துக்கு தெரியாது. பின்ன 4 நாள் ஆச்சு எனக்கிட்ட ஒரு கோமாக்கு தின்னாக்கும். பயங்கரமா நடக்கலாம். Facebook பார்த்து பார்க்கணும். உங்களுக்கு அடிச்சாங்க உடனே நமக்கு உடனே போன் பண்ணி தம்பி ஒரு போன் பண்றது சரியான கேட்பணும். நாமளும் என்ன பண்ணுவோம் போனை கொடுப்போம். அவன் வந்து 10 வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்கறது என்னது கோவிட் நம்பர் பாஸ்வேர்ட் நம்பர். அவங்க 10 நம்ம நினைப்ப ட்ரை பண்ணு நம்ம கொஞ்சம் தாண்டி பார்க்க முடியாது. நம்ம கை சரி கிடக்குது ரூபாய் எல்லாம் 10 இதுதான் சமூக வலைத்தளம் இன்னைக்கு நடக்கக்கூடிய நிலை. சமூக வலைத்தளத்தினால அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சாபமான மிகப்பெரிய சாபம் நடுவதில்லை. ஒரு வரவே கிடையாது. ஏதாவது ஒரு நல்லது இருக்கா? நீ பாட்டி மருந்துகிட்ட முன்னாடி நம்ம காலத்துல எல்லாம் நான் அந்த பாட்டி வரது இல்லையா? அந்த பாட்டிகளை கேட்டா சூரியன் பாட்டி இப்ப மதியத்தில் என்ன பாட்டி எங்க பார்த்து சொல்லும்? மேல பார்த்து சொல்லும். ஆமா இப்போ பையன் மருந்துகிட்ட சென்று கொடுத்து ரயில்வே ட்ரெயின் இருந்தாவே பார்க்க தெரியல. 17 மணிக்கு எனக்கு போன எழுதி காட்டுது. 17 மணிக்கு 17 மணிக்கு தெரியுது. அதனால் நடுவரவர்களை சமூக வலைத்தளம் என்பது அது மிகப்பெரிய சாபம். நடுவரவர்களே இந்த சமூக வலைத்தளம் வந்ததுனால நம்ம நாட்டுல முன்னாடி கொஞ்சம் சின்ன பிரிவு ஒன்று பறக்கும் பார்த்திருக்கா? சிட்டுக்குருவி. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது. போட்டோ இருந்தா எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் சிட்டுக்குருவி இதுதான். இது அதே காரணம் யாரு? இந்த காலகட்டத்தில் இளைஞர்களையும் அனைவரையும் பாடாத தாக்களையும் தருவது சமூக வலைத்தளம் நண்பர்களே. அது வந்து சாதனை தவிர அது வந்து ஒரு வரம் கிடையாது. ஆனால் உங்கள் பொன்னான தீர்ப்பை சமூக வலைத்தளம் சாதனையும் தவிர்த்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பார்க்கிறேன். அப்போ பட்டிமன்றத்தினுடைய மரபுப்படி அனைத்து தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தொகுத்து வழங்குவார்கள். முதல்ல தொடங்கினவங்க எல்லாம் லாஸ்ட்ல முடிக்கணும். அப்பதான் கண்ணு படாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லம் முள்ளும் காலிக்கு நடுவர்களே. நான் என்ன பையனை கூட்டிட்டு சபரிமலைக்கு போற நடவு. அப்ப நான் சொன்ன அவன் வரல, அவன் வேண்டாம்னு சொன்ன. அவன் தான் கேட்கல. அவன் சொன்னா இல்ல நான் வாரம் நடக்க மாட்டேன்னு சொன்னேன். அவன் சொன்னா பூமக்ஸ் எனக்கு ஒரு ஜட்டியும் பனியன் வாங்கிட்டு வந்தா கல்லு முள்ளு ஒண்ணும் பார்க்கட்டா புஷ்போட அங்க வந்து நிப்பான்னு இதை நம்பி நான் அவருக்கு துணி வாங்கி கொடுத்தேன். நடுவர்களே கடைசி வரை என்ன நடக்க முடியாத பயன் எடுத்து நடந்து போனவர்களே. இந்த சமூக வலைதளத்தை நம்பி நாம் பட்ட பாடு. ஏதோ வெயில் இப்ப நல்ல வெயில் தானே, இப்ப சூடு தானே. ஏதோ ஒரு முட்டாசு வெயில் படாதான் வெயில் நிழல் வரும் அப்படின்னு சொல்லி 10 ரூபாய்க்கு வாங்கி பார்த்தா 100 வாங்கி 50 ரூபாய்க்கு வாங்கி பார்த்தா யாருமே நிழல் கொண்டு வர சாப்பிட்டா இது பண்ட இவருக்கு அந்த ஒரு பேஸ்ட் வாங்கி திரு மாப்பாளர்களோட நடந்தவங்க. அந்த இவர் டிவியில பார்த்தப்ப அந்த பேஸ்ட் போது அந்த பேஸ்டோட பல்லு போறப்ப பேக்கில் யாரு வரிசையா அப்படியே போகணும். இவரு அந்த பேஸ்ட் வாங்கி வச்சுட்டு மாத்தாடு நடந்து வந்தது. யாராவது பேக்கில் வாங்கலாம் யாரும் வரல. அது மாதிரி அது மட்டும் முன்னாடி இப்ப வெயில்ல போர்ல தண்ணி குறவா இருக்கு. அப்ப போர்ல தண்ணி முன்னாலும் அவன் சொன்னா
ஆபங்கள். நான் அப்போ ஒரு முட்டாசி வாங்கி சாப்பிட்டுட்டு ஏதோ எதுவும் செய்யல நல்லா பாராட்டோன்னு பார்த்தா கொஞ்சம் புகை புகையாக இருக்கு போர்ல இருந்து. நான் அப்ப கொண்டாட்டி அடிச்சு பிடிச்சு வந்து நீங்க பைசா சாப்பிட்டுருக்கீங்க எதுவும் செய்யாம இருந்தீங்க நல்லதுன்னு சொல்ல வருவான்னு பார்த்தா விழுந்தது கல்யாணம் போன நல்ல போர் போகுது. என்னாச்சு? இந்த விளம்பரத்தை பார்த்து நான் அப்படியே சாப்பிட்டு அவன் வந்து பாராட்டுவா நல்லது எதுவும் செய்யாம இருந்தா நல்லதான்னு சொல்லி பாராட்டுவான்னு பார்த்தா விளம்பரத்தை பார்த்து போர் போன்னு சொல்லி தள்ளிட்டு போன நல்லவர்களே பிறக்கிறது முதல் கருவில பிறக்கிறது முதல் இறக்கிறது வர இடைதெல்லாம் தேவைப்படுது தேவையா இருக்குன்னு சொன்னார்களே. இதைத்தான் நாங்க சாவோன்னு சொன்னவர்களே. நண்பர்கள் கூட்டம் எவ்வளவு ரத்தம் கொடுத்தாங்களா அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்களா நடுவர்களே. இன்னைக்கு இணையதளம் மூலமாக அந்த காலத்திலையும் அதிகமான அவர்களால் நட்பா இருந்தாங்க. இணையதளத்தை பயன்படுத்தியா கம்பெனியின் நபர்கள் நட்பா இருந்தாங்க. இணையதளத்தை பயன்படுத்தியா இல்ல நடுவர்களே. அந்த காலத்திலையும் அவங்க இடையில இல்லாத காலத்திலேயே நண்பர்களா இருக்க முடிந்தானவர்களே. அதனால இந்த காலத்திலேயே அது இல்லை. இடையில தப்புன்னு சொல்லலாம். இடையில ஒரு கூர்மையில கத்தி போல அதை வச்சு காயலையும் வெட்டலாம் ஆளையும் கொள்ளலாம். அதனால நாங்கள் இளைய வளர்ச்சியை சாபம்னு சொல்லவர்களே. நடுவர்களே எந்த ஒரு இதையும் நிலையாக ஒரே இதுல இருந்தா நம்ம மனசு பாதிக்கப்படுறதுதான். பள்ளியில கூட 7 பீரியடா பிரிச்சு வச்சு முதல் பீரியடு கணக்கு 2வது இங்கிலீஷ் அப்படி பிரிச்சு வச்சாங்க நடுவர்களே. சினிமாவில கூட 2:30 மணிக்கு ஒரே நேரத்துல இன்னும் பார்க்க கூடாது சொல்லி இடையில வரைக்கும் வெளியில போய் இடையில வச்சாங்க. அதுக்கு இல்ல சொல்லுங்க அங்கோட சாதனங்க விற்கிறது பிஸ்கட் சிப்ஸ் அதெல்லாம் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு மொபைல் ஒரு பொருளை பயன்படுத்தி இடைவெளி இல்லாமலே புரிஞ்சிருக்காங்க. இந்த இணையதளத்து செல்போன்ல அந்த கட்டம் நிறைய அதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு ஆப்பா அந்த பேர் மட்டும் கரெக்டா வச்சாங்க. காரணம் யாரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலவழிக்கு தாண்டி ஒரு குறிப்பிட்ட நேரம் தவிர யாரெல்லாம் செல்போன் பயன்படுத்தாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஆப்பு வைக்கிறதுனால அந்த பேரை மட்டும் கரெக்டா வச்சாங்க ஆப்பு அப்படின்னு. இன்னைக்கு பேஸ்புக் வாட்ஸ்அப் அதுல எல்லாம் ஸ்டேட்டஸ் நம்ம ஸ்டேட்டஸ் வரைக்கும் அடுத்தவங்க பார்க்கட்டும்னு சொல்லி அடுத்தவங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் ஸ்டேட்டஸ் பார்க்கிற நம்ம வாழ்க்கை நம்ம குழந்தையோட வாழ்க்கை நம்முடைய சமுதாயத்துக்கு வாழ்க்கை நமக்கு ஸ்டேட்டஸ் யாராவது பார்க்காங்களே இல்ல. நமது குடும்பத்துக்கு பற்றி யாருமே ஸ்டேட்டஸ் பார்க்கறது இல்ல. அடுத்தவங்க வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் ஸ்டேட்டஸ் போட்டோம் அடுத்தவங்களையும் பார்த்துட்டு நடவர்களே. தெரியாத சமையல் எல்லாம் இன்னைக்கு இதை பார்த்து படிக்கலாம் அப்படின்னு சமைக்கலாம் சொன்னாங்க. நடுவர்களே இணையதளம் வர முன்னாடி நம்ம கல்லு மண்ணமா சாப்பிட்டு இருந்தோம். சமைச்சுதான் சாப்பிட்டு இருந்தோம். சுத்தமான உணவை சாப்பிட்டு இருந்தோம். நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா சாப்பிட்டு இருந்தோம். இந்த இணையதளம் மூலம் உங்க சமையல் சொல்லி கொடுத்திருக்கலாம். அதே அளவுல மருத்துவமனைகளும் நிறைய நோயாளிகள் இருக்க நடுவர்களே. பேஸ்புக்ல நம்ம காணலாம் போலி முகம் நடுவர்களே. ஒரு அழகான ஒரு போட்டோ ஒரு அழகான ஒரு பேர் வச்சு அதை நம்பி நிறைய பேர் இருக்க உண்மையான முகம் இல்ல நடுவர்களே. பாவம் நம்பி ஆன்லைன் மூலம் எல்லா பொருளையும் வாங்கலாம்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கலாம். இப்படி எல்லாருமே ஆன்லைன் மூலமாக பொருள் வாங்கினா சுதேசி பொருட்களான நம்ம ஊரில் தயார் பண்ற யார் நடுவர்களை வாங்குவது? இது வரமா? இப்படிப்பட்டது நமக்கு வரம் இல்லை நடுவர்களே. முன்னாடி சொல்லுவாங்க செத்த மரம் என்ன உண்டு 6 அடி நிலம் தான் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி. இன்னைக்கு உலகமே நம்ம மொபைலுக்குள்ள இருக்கு நடுவர்களே. அந்த 6 அடி நிலம் கூட இன்னைக்கு எதுக்குள்ள அடங்கி இருக்கு? ஒரு மொபைல் போனுக்குள்ள அடங்கி இருக்கு. 6 இன்ச்சுக்குள்ள. அப்புறம் கிருஷ்ணன் சொல்லிட்டு போனாரு இடையில வளர்ச்சியினால நேரமும் காலமும் பணமும் காலமும் சேமிச்சிருக்குது. யாராவது சொல்லுங்க ஆண்ட்ராய்டு போன் உபயோகிக்கவங்க யாருக்காவது பணம் லாபப்பட்டிருக்கா? இல்ல. அதிகபட்சம் 6 மாசத்துக்கு மேல யாராவது ஒரு போனை யூஸ் பண்ணுவாங்களா? இல்ல. 6 மாசம் அதிகபட்சம். அது முடிச்ச உடனே அதுக்கு அடுத்த ஒரு வெர்ஷன் வந்த உடனே அந்த விலை போட்டு அதை வாங்குவாங்க. ஆனா பழைய டவுன்லோட் அனுப்பிச்சு நோக்கியா போட சொல்லுவாங்க. இன்னைக்கு அதை வச்சுட்டு இருப்பாங்க. காரணம் அதுக்கு அழிவே இல்லை நடுவர்களே. ஆனா இதன் மூலம் பணம் எக்காரணத்தை என்ன நடுவர்களே சேமிப்பு ஆகாது. நேரம் சேமிப்பாகுமான்னு பார்த்தா நேரம் சேமிப்பாகாது. ஆண்ட்ராய்டு போன வச்சுருவாங்க. ஒரு மெசேஜ் வராட்டா கூட பழைய மெசேஜே கிண்டி ஏதாவது வரலாம் நோண்டி இருக்காங்க. இதனால பணமும் லாபப்படையதில்லை நேரமும் லாபப்படையதில்லை நடுவர்களே. இந்த பேசியல் விளம்பரம் இந்த முகத்துல இதெல்லாம் போட்டு இந்த
அனுமானுக்கு வெண்ணெய் சாத்தியது மாதிரி இந்த மோத்தல பேர் பதினாறு போட்டு வெண்ணெய் தடவி கண்ணில் வெள்ளரிக்காய் கேரட்டெல்லாம் வெட்டி வச்சு ஒரு விளம்பரம். இதை நம்பி எல்லாம் வீட்டு வரைக்கும் போலாம் நானும் சரி போகணும்னு விட்டேன். போகும்போது என்ன பாக்குறது பிடிக்கிறது போய் எப்படி விளக்கம் வாங்க அனுப்பி விட்டாரு. வெள்ளரிக்காய் கேரட்டெல்லாம் நல்ல விட்டா அவன் சாவி எடுத்துட்டு போயிட்டான். பைக்கு சாவி அந்த அவன பைக்கு கொண்டு போனா என்ன பைக்கு சாவி எடுத்துட்டு போயிட்டான். அந்த சாவி உள்ள போனா அங்க உள்ள போயாச்சு விளையாட்ட கேட்டாச்சு பேருக்குதான் எனக்கு. அங்க பார்த்தா அது போல 4 பேரு அனுமானுக்கு முடிஞ்ச மாதிரி வெண்டையும் தடவி வெள்ளரிக்காய் பிடிச்சு வச்சு 4 பேர் இருக்காங்க. அது யாரா பிடிச்சிருந்தா கையை மாத்திரி கேட்டேன். விளையாட்டுல கையை மாத்திரி பிடிச்சிட்டு இப்படிப்பட்ட வளர்ச்சி கோயில்ல கூட இன்னைக்கு வெளியே விளையாடணும், ராத்திரி விளையாடணும். கோயில்ல இருந்து விளையாடுறது கூட ஒரு விளையாட்டுல கோயில கூட விட்டு வைக்கல. இந்த சமூக வலைதளத்தின் இதனால இன்னைக்கு சமயப்பு கூட நிறைய வளர்ந்துருக்காங்க. ஒரு கலாச்சார நிகழ்ச்சிகள் யாரும் வரதில்லை, கோயிலுக்கு வரதில்லை, நல்ல நிகழ்ச்சிகள்ல யாரும் கலந்துக்கிடாம வந்தா கூட ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மூஞ்சில ஒவ்வொரு திசையை பார்த்திருக்க காரணம் யார் நடுவர்களே? இந்த மொபைல் போன் நடுவர்களே. சுருக்கமா சொல்ல போனா இந்த சமூக வளர்ச்சியை எதிர்க்கிறவர்கள் அல்ல நாங்கள். ஆனா யாரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களின் மூலமாக அப்படிப்பட்டவர் மூலமாக இந்த வளர்ச்சி சாபமே 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 என்று உங்க மனசாட்சிப்படியில் நல்ல ஒரு தீர்ப்பை கூறுமாறு கேட்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. அடுத்து இறுதி கட்டத்தை எழுதோம். முதல்ல துவங்கினால் தன்னுடைய கருத்தை சுருக்கமாக ஒரு நிமிஷத்துல சொல்லி முடியும். நடுவர்கள் இணையதளங்கள் சாபமே சாபமே என்று பேசுகிறார்கள். பாருங்க, அவங்க இப்போ இணையதளத்தில் நோண்டி இருக்காரு. சாபமான விஷயம் இருக்கையா கூட பண்ணுங்க. எல்லாரும் சொந்த காசு சூனியம் வைக்கிறது சாபம் தானே. அப்ப எதுக்கு வச்சிருக்கீங்க? உங்க பிள்ளைகள் எல்லாம் கெட்டு போகுது சார். அது தொடங்குங்க வேண்டாம். குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, உங்களுக்கு பட்டிமன்றத்துக்கு தகவல் சொல்லி இருந்த, ஆனாலும் நடுவர் மறந்துட்டாரு. 9 மணிக்கு இந்த போன் இருந்ததுனாலதான் அவருக்கு தொடர்பு கொள்ள முடிஞ்சது. தொடர்பு கொண்டு ஓடோடி வந்தாரு. பட்டிமன்றத்துக்கு வந்தோம்னா எல்லாரும் தின்ன போச்சு ஒண்ணு விடுச்சு இல்லையா மக்கள் ஆண்டு கேட்ட அந்த ஒரு அம்மா தான் இருக்காங்க. அவங்கள யாருக்கா எல்லாம் தேவட்டு தலைவர் தின்னது கண்ணு போயிடுச்சு. நடுவர் வந்து இந்த வெட்டாவையில ஒட்டை இருக்காரு. அந்த அம்மா வந்துதான் ஆறுதல் திட்டாங்க, வரவேற்றாங்க. நிலா நிலா ஓடி வாய்ந்து நிலவை காட்டி சோறு விட்டுட்டாங்களாம். இவங்க எந்த காலத்துல இருக்காங்க? இன்னைக்கு நிலவிலே குடியேறுவதற்காக ஆன்லைன்ல புக்கி நடந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாம இவங்க என்னதான் டிக்கெட் கிடைக்கிறாங்க. ஃபேமிலி டிக்கெட் புக் பண்ணியாச்சா? நடுவர் அவர்கள் அது மட்டுமல்ல, நம்முடைய பக்கத்து ஊர்ல நாகராஜபுரம் பக்கம் 17 வயது சிறுவனுக்கு 2 கிட்னி ஃபெயில் ஆகிருக்கு. அவர்கள் திருவனந்தபுரத்தில் மிகப்பெரிய மருத்துவமனைகள் எல்லாம் சிகிச்சை எடுத்தார்கள். மேற்கொண்டு சிகிச்சை செய்ய அவர்களுக்கு 40 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. அவர்கள் அவர்களுடைய குழந்தையின் நோயையும் அவருடைய குடும்பத்தின் வறுமையும் முகநூலிலே ஒரு செய்தியாக பதிவிட்டார்கள். நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் எல் முருகன் வரைக்கும் அந்த செய்தி பரவி அங்கிருந்து நம்முடைய கன்னியாகுமரி மாவட்ட ஊடக பிரிவு தலைவர் குளங்கோடு அருண் அவர் மூலமாக இன்றைக்கு அந்த குழந்தைக்கு மதுரையிலே வேலம்மாள் மருத்துவமனையிலே 40 லட்சம் ரூபாய் புரட்டி அவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கு. அவ்வளவு பெரிய சாதனை இந்த இணையதளம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் டிக்டாக் வீடியோ டிக்டாக் தேவையில்லாத பார்ப்பாங்க. பார்த்துட்டு இப்படி வந்து ஏதாவது நடுவர்களே, இணையதளம் என்பது ஒவ்வொரு கிராமிய கலைகள். இன்றைக்கு நம்முடைய ஊர்ல கரகாட்டம் எல்லாம் கிடையாது. நீங்க யூடியூப்ல பார்த்தா அந்த கரகாட்டத்தை எல்லாம் பார்க்கலாம். அதை விட்டுட்டு ஏதோ ஓடுகாலிகளுக்கு ஆட்டத்தை பார்த்துட்டு கரகாட்டம் படிச்சு எங்க பக்கத்துல ஸ்கூல்ல ஒரு கரகாட்டம் இப்படி இப்படி ஆடி ஆடி காலத்து நடுவர் அவர்கள் உண்மையிலே சொல்கிறேன். இந்த பட்டிமன்றத்துக்கு வருவதற்கு முன்னால் சுஜித் சார்
எத்தனையோ பட்டிமன்றத்தை இணையதளத்தில் பார்த்து செய்தியை சேகரித்துக் கொண்டு வந்திருக்கிறார். அவர் இந்த இணையதளம் பாவம் எப்படி பேசலாம் நண்பர்களே? எப்படி பேசலாம்? மனசாட்சி இருக்கா? ஒவ்வொரு கலைகளையும் அவர்கள் அவருடைய திறமைக்கு ஏற்ப அதை வீடியோ எடுத்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை ரசிக்க தெரியாமல் இவர்கள் இணையதளத்தை சாபம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கிரவுண்டுக்குள்ள அல்ல நடுவர்களே, இணையதளம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நீங்க முடியும் அவருடைய வாழ்க்கை முறையை ஒருவருடைய வாழ்க்கை முறையை அடுத்தவருக்கு கல்வியாக கற்றுக் கொடுக்கிறார்கள். இதை இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இணையதளம் சாபம் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு காலத்துல ஒரு அரசியல்வாதி எல்லா வீடுகளுக்கும் இலவச டிவியை கொடுத்தாரு. கொடுத்த மனுஷன் ஒழுங்கா ஆட்சி செய்திருக்கணும். அவர் பண்ணின ஊழல் எல்லாம் மக்களுக்கு அந்த டிவி மூலமா தெரிஞ்சு ஆட்சியை கலந்துருக்கு இருக்கா இல்லையா? அப்படின்னு சொன்னா ஒரு இணையதளத்தின் மூலம் ஒரு ஆட்சியை உருவாக்க முடியும், ஒரு ஆட்சியை கவிழ்க்கவும் முடியும். அந்த அளவுக்கு அரிய சக்தி படைத்ததுதான் இணையதளம். நடுவரவர்கள் இன்றைக்கு இணையதளத்தில் அகிலமான அளவிலேயே இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இணையதளம் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் இதையெல்லாம் புரியாமல் ஏதோ அந்த காலத்துல கேபி சுந்தரமால் பாட்டு இன்னைக்கு பார்க்கணும்னாலும் யூடியூப்ல தான் பார்க்கணும். பேசுறது கிடையாது, யூடியூப்ல தான் பார்க்கணும். எந்த பாடல் வேணாலும் யூடியூப்ல, அந்த சஷ்டி கவசம் கேட்கணும்னாலும் யூடியூப்ல தான். நடுவரவங்களே, இணையதளம் என்பது பிரிக்க ஒரு மனிதனுக்கு இதயம் எப்படியோ அதே மாதிரி இணையதளமும் அவருடைய வாழ்க்கை. இன்றைக்கு விஞ்ஞான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் தற்காலத்தில் வாழவில்லை. இந்த விஞ்ஞான காலத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் இணையத்தின் உதவி இல்லாமல் வாழ முடியாது. நடுவரவர்களை காற்றில் என்றால் கூட செயற்கை சுவாசத்தை வைத்து முதுகிலே சிலிண்டரை கட்டிக் கொண்டு வாழலாம். இணையம் இல்லாமல் இனி இந்த உலகத்தில் வாழ்க்கையே இல்லை. ஆகவே இணையதளங்கள் இது யாருக்கோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை போல தோணும். யாருக்கோ இல்ல, ஊருக்கே சொல்லக்கூடிய வார்த்தை. நடுவர்களே, ஊருக்கே சொல்லக்கூடிய வார்த்தை. நான் அப்படியே பார்த்துதான் இருப்பேன். இணையதளம் என்பது ஒரு வரப்பிரசாதம். அதை சரியான வழியில் வகைப்படுத்தி கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. தங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த வயதில் எந்த கல்வி தேவையோ, எந்த பாடத்திட்டங்கள் தேவையோ அந்த இதை சொல்லிக் கொடுக்க வேண்டியதான் பெற்றோரின் கடமை. அதை நீங்கள் சரியான வழியில் வழிகாட்டினீர்கள் என்று சொன்னால் எந்த குழந்தையும் தவறான குழந்தையாக மாறாது. மாற்று கருத்தே இல்லை. இணையத்தை சரியாக நாம் பயன்படுத்துவோம். இந்தியாவை வல்லரசாக வழி சேர்ப்போம். எல்லாரும் சேர்ந்து இந்த தேசத்தை வழிபடுத்த கடன் கொடுப்போம். இணைய சேவை இந்தியாவின் வல்லரசுக்கு தேவை. ஆகவே நடுவர்களே, நல்லதொரு தீர்ப்பை கூறுங்கள். இணையதளம் இந்திய சூழலில் வரமே வரமே என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சொன்னாங்க 2 பேரும் 2 செயல்களையும் சொன்னாங்க. குழந்தை பிறவது முதல் ஒரு மரணம் வரைக்கும் இணையதளம் நமக்கு தேவை. உண்மை. ஏன்னா பண்டு வள்ளியக்கா குழந்தை பெற்ற இணையதளம் பார்த்தாங்க. 1ஆம் மாசம் என்ன சாப்பிட வேண்டும், 2ஆம் மாசம் என்ன சாப்பிட வேண்டும், எங்கே நடக்க வேண்டும், 3ஆம் மாசம் எப்படி அப்படி பார்த்துக்கா பழைய காலத்துல தான். இப்ப பார்த்தாச்சுன்னா அப்பவே தொடங்க நேரத்தில் அடிச்சு பார்த்து இங்க இருக்கு, இப்படி போட்டிருக்கு, இப்படி இருக்க கூடாதான், இப்படி நிக்க கூடாதான், இப்படி நடக்க கூடாதான் சொல்லி கண்டிய வேலை கண்டிய பண்ட அப்படி இல்ல. காட்டுல ஜுள்ளி ஒடிச்சிட்டு போறா திருப்பி வரணும், பிள்ளைய கொண்டு வரணும். ஜுள்ளி ஒடிச்சு ஜுள்ளி ஒடிச்சு பிள்ளைய கொண்டு வரணும். அந்த மாதிரி வாழ்ந்தாங்க. அப்ப இணையதளம் தேவையில்லை. இந்திய சமுதாயத்தில் இன்றைய காலகட்டத்தையும் அன்றைய காலகட்டத்தையும் எல்லாம் வாழ்ந்தது மனுஷன் தானே. நம்ம மாதிரி மனுஷன் தான் அன்னைக்கு வாழ்ந்தா இன்னைக்கு வாழ்ந்தா. அப்ப எல்லாத்தையும் எல்லா விஷயத்துக்கும் இணையதளத்தை தேடிக்கொண்டிருப்பது. எந்த ஒரு விஷயத்துக்காக நெட்ல பார்க்கலாமே. இப்ப என்ன நெட்ல வச்சு பாரு, பழைய தாத்தா பண்டு பாட்டிமாராக்கும் இந்த இப்படி ஒரு வெற்றிலையில சும்மா படுத்து தேய்ச்சி இருந்தது. இப்ப பேட்டிமாரன் தான் தேய்ச்சிட்டு இருக்காங்க. பேரு தேப்பு தான். இப்போ அது வெற்றிலையில இருக்கும், 2 தேப்பு தான். கடைசியில சொல்லுது ஸ்டைல் மாறி 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 பண்டு எல்லாம் நடந்து போகும்போ அந்த கொலுசு நடந்தா கூட வெளியில காணக்கூடாது. குதிகாலு மூடிதான் துணி போடும். அப்படிதானா? காலுக்கு கீழே குதிகாலு காலு கண்ணுக்கு மேல போனாச்சுன்னா அட்டி கிடைக்கும். ஆணுக்கான பெண்ணுக்கான ஆணுக்கு ஒண்ணு கிடையாது. ஆணுக்கு அப்படிதான் பண்ணுங்க. நிக்கிறதுல இருந்து பேண்ட்டுக்கு மாறாச்சுன்னா பேண்ட் கீழே ஒரு இருக்கணும். அதெல்லாம் அடிதான். இன்னைக்கு பார்த்தா இப்படி ஏற்றி வச்சுட்டு நடக்குது. என்னதான் கிடைக்குதோ இப்படி ஏற்றி வச்சுட்டு போனோம்னா 10 மார்க் போட கிடைக்குமா?
இல்ல ஐஏஎஸ் வேலை கிடைக்குமா, இல்ல ஏதாவது ஒரு பரிசை எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும். பைத்தியம், நீ படிக்க வேண்டிய வேலை அது இப்படி காலை தூக்கி வச்சுட்டு இப்படி நடந்துட்டல்ல நீ ஒரு வாழ்க்கையை சாதிக்கக்கூடியது. அது எல்லா ஸ்டைலையும் பிள்ளைகளுக்கு தலையில கொண்டு வச்சு கொடுக்குறது என்னதுதான். இதே இணையதளம் பையன்மார பார்த்தாச்சுன்னா 26 கீழே பேண்ட், நாம ஒரு பேண்ட் வாங்க போமா கொஞ்சம் கீழே வாங்குவோமா அந்த காலத்துல. நீங்க இப்போ ஆடுவோம், அதனால சொல்ல முடியாது. அந்த காலத்துல ஒரு கீழே இருந்தா நம்ம திரும்பி கொடுத்துருவோம். இப்ப பார்த்த பையன் கீழே ஒரு கடையில போனா கீழே பேண்ட்டுக்கே தனி செக்ஷன், அங்க பார்த்தா இங்க கீழே இருந்தா இந்த முட்டுல கீழே இருக்குன்னா இந்த புள்ள பைக்ல இருந்து கீழே விழுந்து ஆடாது. ஏன் சார் இந்த முட்டுக்கு சார் ஸ்டைலு சார், ஸ்டைலு தான் 26 பெல்ட் தூங்கும். அந்த ட்ரெயின்ல திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் எடுத்து சார்னாய் ட்ரெயின்ல இருந்து பைக்ல போகல கடல கொஞ்சி கிடக்கு. இந்த பெல்ட்ல ஒரு பெல்ட் அங்க கடல கொளுத்தி கிடக்குது. இப்படி கடந்த கடையில் ஆளு எல்லாத்தையும் தூக்கி எடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஸ்டைலை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தலையில வச்சு கொடுக்கறது என்னதுதான் இதே இணையதளம் தான். எல்லாம் இருந்தாலும் இணையதளத்திலே தேடுவோம், இணையதளத்திலே தேடுவோம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இணையதளத்துக்கு போகக்கூடாது. இன்னைக்கு 10 எத்தனை 20 20 40 40 40 80 80 150 அப்படியே சொல்லி கொண்டே போல. எத்தனை பேருக்கு இந்த உடனே இணையதளம் வாய்ப்பாடு அடிச்சுப்போம். 3ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு உள்ள ஹோம்ஒர்க்க அம்மா இதில் அடிச்சு பார்த்து அப்படியே அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அந்த பிள்ளைக்கு என்ன நாங்க படிக்கணும் அப்படி இல்ல, அடி மணிக்கட்டுல அடி கிடைக்கும். சொல்லு எஞ்சு சொல்லு 1 1 1 2 2 3 படிச்சு படிச்சதுனால இன்னைக்கு என்ன நல்லா இருக்கு. இப்ப எல்லாம் இணையதளம் இருக்கு, நெட் அடிச்சு பார்த்தா போதுமே ஆன்சர் கிடைக்குமே அப்படின்னு பிள்ளைகளை சோம்பலாக்கக்கூடியது என்னதான் இணையதளம் தானே. நான் சொல்லுறது மாற்றுக்கருத்து வந்தா ஏன் இந்த இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க பார்த்து அடிக்கலாமா ஹோம்ஒர்க் நீங்க எப்படியான செய்து கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு. தயவு செய்து அப்படி இணையதளத்தை யூஸ் பண்ணுங்க, தப்பொன்னும் கிடையாது. ஆனா சரியான விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும், தேவையில்லாத விஷயங்களை காணலுக்கு வேண்டி யூஸ் பண்ணக்கூடாது. எல்லா விஷயத்திலும் நீச்சல் படிச்சாங்க ஆன்லைன்ல பார்த்து முதலே ஒரு சரியான குளத்தை தேர்ந்தெடுக்கவும் சொல்லு. அப்படியே போனாங்க அந்த அட்டை குளம் போடலாம், சரியான அதில் கொஞ்சம் உயரமான பகுதியில் ஏறி நிற்கவும் மேட்டில் மீது அந்த சைடில் ஒரு காங்கிரீட் இருக்கு. யாருன்னா 2 தடவை துள்ளவும் அப்படி ஜம்ப், அப்படியே ஜென்ரல் ஜம்ப். நான் ஒரு 2 3 தடவை ஜம்ப் இதெல்லாம் ஃப்ரெஷ் ஆகலாம் ஜம்புகள். இப்பொழுது 3வது முறையாக குளத்துக்குள்ளே குதிக்கவும். கடைசியில 108 வந்து எடுத்து கொண்டு போச்சு கால் கொண்டு ஒழிஞ்சது. காரணம் என்ன தண்ணி உள்ள குளத்துக்கு இல்லை, அட்டை குளத்துல இல்லை. இவன் போய் வெள்ளம் அட்டை குளத்துக்குள்ள வளர்ந்து கால் ஒழிஞ்சு ஆகுது இல்லை. இனி குளத்துல குடிக்கிறவங்க பைக்ல இருந்து குடிக்கிறது. இப்போ அப்படி பிள்ளைகளை ஆக்கக்கூடிய அளவுக்கு இணையதளங்கள் ஒரு சைடுல போய் கொண்டிருக்கிறது. ஒரு சைடுல சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அது வரத்தான் செய்யுது. நல்ல நமக்கு கதை சசி கேட்கணுமா யூடியூப்ல அடிச்சாதான் கேட்க முடியுது. கேசட் எல்லாம் இன்னைக்கு கிடையாது, பழைய காலத்துல கேசட் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு அப்போ இணையதளம் என்பது ஒரு சைடுல பார்க்கும்போது அது வரம் நிறைய விஷயங்களுக்கு கமெடி கிடைக்குது. அது சரியான கமெடியா தப்பான கமெடியா என்று தேடி கண்டுபிடித்து அதை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துவது என்பது நம்முடைய கையில் இருக்கின்றது. அது நாம அப்ப நாம அந்த காலத்துல இப்படிதான் வாழ்ந்தாங்க. அந்த காலத்துல பாட்டி இப்படி பார்த்தோம்னா மோந்தி ஆகுது, நான் மோந்தின்னா மோந்தி இல்லை மூவந்தி 3வது அந்தி. ஒரு நாள் எத்தனை சந்தி உண்டு? சந்தியா எத்தனை உண்டு? சந்தியா பெரிய ஒரு சந்தியா உண்டு. சந்தியா வந்து பழக்கம் உண்டா? சந்தைக்கு விளக்கக்கூடிய பழக்கம் உண்டான்னு கேட்டாங்க. எத்தனை சந்தியா உண்டு? 4 சந்தியா உண்டு. அதுல 3வது சந்தியாவாகும் சாயங்கால சந்தி, அதாவது 3வது சந்தி. அதுல மூவந்தியாச்சு மோந்தியாச்சு. அப்போ இந்த இது அந்த ஆணுடைய அனுபவத்தால கிடைச்சது. அந்த அறிவு இப்படி சூரியன் இந்த பக்கத்தில் இருந்தால் நிழல் இப்படி இருந்தால் அது இத்தனை மணி, இதெல்லாம் அனுபவம் சும்மா இல்ல. நம்முடைய விஞ்ஞான இந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எல்லாம் 27 நட்சத்திரங்கள், ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரம் இல்ல. அஸ்வதி பரணி கார்த்திகை ரோஹிணி மகர் நட்சத்திரங்கள் எல்லாம் எத்தனை நாள்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க நினைக்கீங்க? அன்னைக்கு இங்க இருந்து இருந்தா டெலஸ்கோப்ல பார்த்தாங்க, ஒண்ணும் இல்ல. அவங்க நம்மளுடைய அறிவின் மூலமாக பார்த்தாங்க, அது சரியாக பார்த்தார்கள். அதுபோல நாமும் நம்முடைய அறிவின் மூலமாக பார்க்க வேண்டும், சரியாக பார்க்க வேண்டும். எல்லா வலைத்தளங்களும் எல்லா விஷயங்களும் சொன்னாங்க. தேர்வு அட்டென்ட் பண்ணணுமா வீட்டுல இருந்து அட்டென்ட் பண்ணலாம், இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணுமா வீட்டுல இருந்து அட்டென்ட் பண்ணலாம், போதும். அடுத்த ஒரு அப்ளிகேஷன் போடணுமா வீட்டுல இருந்தே போடலாம், ரிசல்ட் பாக்குறோமா வீட்டுல இருந்தே பார்க்கலாம், பூஜை படிக்கணுமா வீட்டுல இருந்தே படிக்கலாம், சமையல் படிக்கணுமா வீட்டுல, எல்லா விஷயங்களுக்கும் அது இருக்கின்றது. அது சரியான வழியிலே பயன்படுத்த தெரிய வேண்டும். பிள்ளைகளை
அந்த போன் பயன்படுத்த விடும்போது தயவு செய்து ஒரு 15 வயசுக்கு உள்ள பிள்ளைங்க எல்லாம் போன் பயன்படுத்தும் போது பெற்றோர்களுடைய அருகில் இருந்து பயன்படுத்தும். போன் கொண்டு உங்க பிள்ளை எழுப்பி போறான் அல்லது போறான்னா அதை இப்படி இங்க உட்காரு, இங்க இரு. அம்மாக்கு முன்னா இருந்துட்டு பார்க்க முடியாத, அம்மாக்கு முன்னா இருந்துட்டு பேச முடியாத ஒண்ணு உன்னோட வாழ்க்கையில வேண்டாம்னு சொல்லுது. அதுக்கு எந்த தயக்கமும் காட்டாது. ஏன்னா இந்த மலைகள்ல வந்து விடக்கூடிய அழுக்குகள் நிறைய உண்டு. அது நம்முடைய பிள்ளை என்ன தங்க படம் அப்படி ஒன்னும் ஒரு பயிர முகத்தை அவ புரிஞ்சுதான் புரிஞ்சு பார்ப்ப இங்க போன்ல முகம் கண்டு இதுல இதுக்கு வேற ஸ்மார்ட் வாட்ச்ல முகம் கண்டு பேசுறது ஒன்னும் புரிஞ்சது ஒரு அளவு முகத்துல வளர்க்காது அங்க பாக்குறது. அதனால நீங்க யாரையுமே எனக்கு தங்க குட்டி எனக்கு செல்ல குட்டி ஒன்னும் வேண்டாம், எல்லா குட்டியும் மண்ணாங்கட்டி தான். அதை சரியாக வளர்த்தால் அது அழகான வயிறை கட்டி, தப்பாக வளர்த்தால் வெறும் கறி கட்டி. அது எதாக வேண்டும் என்பது நம்முடைய கையில் இருக்கின்றது. ஆகவே இணையதளங்கள், இந்த வலைத்தளங்கள் என்பது வரமே என்று சொல்லியும் தீர்ப்பு சொல்ல முடியாது, சாவுமே என்று சொல்லியும் தீர்ப்பு சொல்ல முடியாது. ரெண்டு பக்கத்திலே சொல்வதற்கு நான் ஆள் இல்லை. ஏன்னா இது மிகப்பெரிய வலை. இந்த வலையில நம்ம விழுந்து கிடக்கும், வேற வழி இல்லை. 4 சைடுல வலைகள் தான். ஆகவே என்னுடைய தீர்ப்பு இணையதளங்கள் வரமே, சாபங்களை விட்டு பயன்படுத்தும் வரை. இணையதள அந்த வலைத்தளங்கள் சாபமே, இன்றைய சூழ்நிலை சாபமே. அதனுடைய வரங்களை உபயோகிக்காமல் தவறுகளை உபயோகித்தால், ஆகவே இணையதளத்தை சரியாக உபயோகித்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆகவே நம்முடைய சகோதரிகள் சகோதரர்கள் இதை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது தமாசுக்காக சொல்வதில்லை, என்னுடைய மனசிலிருந்து சொல்லுகின்றேன். நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் வேண்டாம். ஒரு 18 வயசு 19 வயசுக்கு பிறகு நமக்கு 21 அப்ளிகேஷன் போட வேண்டிய சமயம் ஆனப்போ இதெல்லாம் போதும் என்று சொல்லி கடைசியாக மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கள வேலிலும் மூசு வண்டகை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடு நீடலே. மாசில் வீணைன்னா என்ன? அழகான வீணை இன்றைய நாதம். மாலை மதியம், மாலை நேரத்தில் மயங்கக்கூடிய சந்திரனுடைய ஒளி. வீசு தென்றல், அங்க அழகான தென்றல் காற்று வீசின அந்த தென்றல். வீங்கள வேலில், மாலை நேரத்து வெயில். இதெல்லாம் எவ்வளவு சுகமாக இருக்குமோ அதே போன்ற சுகம் மூசு வண்டரை பொய்கையில் கிடைக்கும். மூசு வண்டரை பொய்கைனா என்ன? மூசு வண்டரை பொய்கைனா என்ன? கவிதை. மூசு வண்டரை பொய்கை, வண்டுக்கள் மூணக்கூடிய பொய்கை. குளம், குளம். குளத்துல வண்டு போனோம்னா என்ன செய்யணும்? குளத்துல பூக்கள் இருக்கணும். என்ன பூக்கள் நிற்கும் குளத்துல? தாமரை பூக்கள். குளத்துல நிறைய தாமரை பூக்கள் நின்னாச்சுன்னா நிறைய பூஜைக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆகவே மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்று இணைய. நம்ம வீட்டுல பக்கத்துல நிறைய தாமரை பூக்கள் வளர்க்கிற குளங்களை உண்டாக்குவோம், கோயிலுக்கு பூஜைக்கு பயன்படுத்துவோம் என்று என்னுடைய வேண்டுதலை வைத்து நிறைவு செய்கின்றேன். மகிழ்ச்சி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம். பாரத் மாதாக்கு ஜெய்.